அழைக்கிறான் மாதவன். என்ன பண்றீங்கன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். ஓகே, அங்க ஐகான் இருக்கும் இல்லையா, ஹேண்ட் ரைஸ் ஐகான் இருக்கும்ல, அந்த ஐகானை கிளிக் பண்றவங்க கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் தான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தது அப்படின்னா அந்த கேள்விகளை மட்டும் ஷூட் பண்ணலாம். எப்படி இருக்கணும்னா 4-5 கேள்வி அப்படிலாம் கிடையாது, எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுக்கணும். அதனால ஒரு கேள்வி, என்ன கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, அந்த கேள்வி மட்டும் கேட்கலாம். ஓகே, சரி. யார் ஃபர்ஸ்ட்? கேள்வியே இல்லாம தான் இருக்கீங்களா? கேள்வியே இல்லாம இருந்தீங்கனாலும் சந்தோஷம்தான். ஓகே, யூரின் ஆஸ்மா சொல்லுங்க. வணக்கம். குருவே சரணம் ப்ரோ. குருவே சரணம். எனக்கு என்ன டவுட்னா, இப்போ தீட்சை வாங்குறோம் பார்த்தீங்களா? ம். தீட்சை வாங்கிட்டு இப்போ கொஞ்ச நாள் வந்து தியானம் பண்ணாம கொஞ்சம் வாய்ஸ் விட்டா, மட்டும் யோகம் கொஞ்சம் சத்தமா பேசுங்கம்மா, கேட்கல. தீட்சை வாங்கிட்டு யோகம் பண்ணாம விட்டாலும், தியானம் பண்ணாம விட்டாலும் அது நம்ம அது செயல்படாதுங்களா, இல்ல அது அப்படியே தான் இருக்குமா? கீழே இறங்கிரும் சொல்றாங்க, அது எப்படின்னு உங்ககிட்ட அதெல்லாம் கேட்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். அப்படியே தான் ஒன் இருக்குங்களா? சரி. அதில் ஒன்றும் ரொம்ப ப்ராப்ளம். நன்றி. நன்றி. ஆ, இப்போ என்னன்னா இனிஷியேட் பண்றது. தீட்சைன்னா ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்தை, தெரிஞ்ச ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்றது. அவங்களுக்கும் நம்ம ஒரு குருவா இருக்கக்கூடியவங்க இனிஷியேட் பண்ணுவாங்க. இனிஷியேட் பண்ணும்போது அதை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது, அதாவது ஒரு பயிற்சியை சொல்லி கொடுக்கும். இப்போ நான் ஏதாவது உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், சொல்லி தரும்போதே போய் நீங்க கடைபிடிச்சீங்கன்னா அதில் சில சில விஷயங்கள் இருக்கும். குருவோட பிரசன்ஸ் இருக்கும்போது, அவங்க இல்லாதப்போ இது பண்றோம் அப்படின்னா அது அந்த அளவுக்கு இருக்காது. அதனால தொடர்ந்து கடைபிடிக்கணுன்றதுக்காக நம்மளுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷம் குரு கூட இருந்தாதான் தீட்சையை இனிஷியேட் பண்ணுவாங்க. அது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கேன். இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்கன்னா அவங்களோட நடவடிக்கை எல்லாம் எப்படி இருக்கு, ஒரு சிஷ்யனா கூட இருக்கும்போது என்னென்ன மாதிரி செய்யறாங்க, இது எல்லாத்தையும் பார்த்து தான் அந்த வித்தையவே அவங்களுக்கு கத்துக் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அந்த வித்தையை கத்துக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா தப்பா போகக்கூடாதுன்றதுனால யாருக்கும் தீட்சை வந்து இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. அவங்க அவங்க எந்தெந்த குரு கிட்ட இருக்கிறாங்களோ அவங்க தான், அந்த குரு தான் அவங்களுக்கு இனிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருமே இனிஷியேட் பண்ண மாட்டாங்க எல்லாருக்குமே. ஏன்னா அந்த ஓகே. பர்சன் பத்தி உங்களுக்கு தெரியாது அப்படின்றதுனால குருவாக ஒரு 12 வருஷம் குரு கிட்ட அவங்க எல்லாம் தொண்டு ஆற்றுனதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. அதனால கொடுத்தாங்கன்னா அது பயிற்சி பண்ணாம இருந்தா தப்பாயிடுமா? அப்படிலாம் இல்லை. அது உங்களோட உங்களோட நிலையை பொறுத்தது. ஓகே. பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இப்போ ரீசெண்டா கண்டினியூவா பண்ணிட்டே இருக்கேன் bro. நான் இப்போ மகிழ்ச்சி, பண்ணுங்கம்மா. இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. நன்றி. நன்றி. ஓகே, மகாலட்சுமி கேபி சொல்லுங்க. அன்மியூட் பண்றேன். மகாலட்சுமி கேபி, உங்களை அன்மியூட் கேட்டிருக்கேன். அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். கோ கோவப்பட கூடாது அப்படின்னு சொன்னீங்க. பசங்க கிட்ட எப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்றது? தேவையில்லாத கோபமா பசங்க கிட்ட? ஆஹ் ஆமா. இப்போ நம்ம வந்து நார்மலா பசங்க பண்ற விஷயங்கள் நம்மளுக்கு கோவம் வர மாதிரிதான் பண்றாங்க. அந்த டைம்ல நம்ம என்ன பண்றோம்னா கத்திக்கிட்டே இருக்கேன். சோ என் பசங்க என்ன பண்றாங்கன்னா என்ன பார்க்கும் போதுமா நீ வீட்டுல எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கம்மா. நானும் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. நானும் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். அதுக்கு ஏதாவது சொன்னீங்கன்னா. கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல, என்ன நினைப்பீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு? இவங்க கிட்ட அதான் கத்தக்கூடாது அப்படின்னு நினைப்பேன். அப்படி அப்படி நினைச்சா ஆனா போயிடுமா? என்னால. இல்ல, என்ன நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ ஒரு விஷயம் வந்து நான் பண்ணணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா பண்ணிடுவோமா? அதுக்கு இனிஷியேட் பண்ணணும்ல ஒரு விஷயத்தை. அதனால நான் என்ன சொல்லணும்னா, கோபம் வரும்போது கவனிங்க. கோபம் வராமலாம் யாருக்கும் இருக்காது, கோபம் வரும். அது உயிரொன்று இருக்கிற வரைக்கும் சில சில ட்ரிகர் ஏற்படும் போது வரும், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லி சொல்ல முடியாது. பட் அந்த இடத்துல கோபத்தை கவனிச்சீங்க அப்படின்னா, மற்றவங்க மீட் போட்டுக்கோங்க. உங்க உங்க தானா? ஓகே, ஃபைன். அந்த இடத்துல கோபத்தை நீங்க கவனிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கோபம் நின்றும். நின்றன்றதை தாண்டி நீங்க கவனத்துடன் செயல்படுவீங்க. அது தேவையில்லை கோபமா தேவையற்ற கோபமான்றது நீங்களே பிரிச்சு செயல்படுவீங்க. தேவையில்லதுக்கு கோபப்படணும். குழந்தைகிட்ட எப்படி கோபப்படாமையே எல்லாம் வளர்க்கலாம் முடியாது. எப்பயுமே அப்படியெல்லாம் வளர்க்க முடியாது. குழந்தைங்களுக்கு சில இடங்கள்ல வேண்டானா வேண்டாம் அப்படின்னு நிற்கணும். வேண்டானா வேண்டாம்னு நிற்கணும். அதனால எல்லா இடத்துலையுமே அது வந்து பாத்தீங்கன்னா செட் ஆகாது. அந்த இடத்துல கோபம் படக்கூடிய இடத்துல கவனிச்சீங்கன்னா போதும், அவ்வளவுதான், சிம்பிள்.
கவனிங்க நின்றோம். எல்லாமே கவனத்துல தாங்க இருக்கு. கவனிச்சீங்கன்னா நின்றோம். பட் அதை நம்ம பண்ணணும். அந்த டைம்ல பண்ண முடியாது. கோபம் வரும்போது நான் எப்படிங்க கவனிக்கிற முடியும் அப்படின்னா அப்படிதான் பண்ணணும். வேற ஆப்ஷன்லாம் இல்ல. கோபம் வரும்போது எப்படிங்க கவனிக்க முடியும்? கோபம் வர்றதை கவனிச்சுட்டான்னு நின்றுமே. அதுக்குதான் சொல்றேன் நின்றோம். கோபம் வரும்போது கவனிச்சீங்கன்னா நின்றோம். வேற வழி வேற வழி என்ன இருக்கு? அதை தான் பண்ணி ஆகணும். ஒண்ணு யார் கூடயுமே ஒட்டாம அப்படியே ஒதுங்கி 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 இருக்கணும். இந்த சமுதாயத்துல இல்ல யார் கூடயும் நீங்க ஒட்டுறீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ட்ரிகர் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா நம்மளுக்கு அது பிடிக்காது. அவங்க பண்றது நம்மளுக்கு பிடிக்காது. அப்ப அது எப்படி இல்லாம இருக்கும்? இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்றோம்? அவ்வளவுதான் சிம்பிள். எல்லா இடத்துலயுமே அந்தந்த கணமாக நீங்க பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை இருக்காது. இந்த கணத்தை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த கணத்தை எப்படி சால்வ் பண்ணணும், இந்த கணத்தை எப்படி சால்வ் பண்ணணும், அவ்வளவுதான். சந்தியா சமரேசன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா வந்து நான் ரொம்ப இந்த ஏஜ் வந்து எனக்கு 26 ஆகுது. நான் ஒரு 2021 பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட். நிறைய கோ த்ரூ பண்ணி கோவிட் டைம்ல வந்து கஷ்டப்பட்டு ஒரு ஐடி கம்பெனில எனக்கு சான்ஸ் கிடைச்சும் என்ன அது சரியா என்னால யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாம நிறைய ப்ரொக்ராஸ்டினேட் ஆகி நிறைய டிப்ரெஷனுக்குள்ள எல்லாம் நான் வந்து போயிருக்கேன். என்னால வந்து எந்த எமோஷன்ஸுமே கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியாம அண்ட் வந்து எந்த ஒரு செயலுமே என்னால கம்ப்ளீட்டா பண்ண முடியல. இது வரைக்கும் என் லைஃப்ல எடுத்து பார்த்தா எந்த ஒரு அச்சீவ்மெண்ட்ஸுமே பெருசா இருக்காது. மத்தவங்ககிட்ட நான் கைண்டா இருப்பேன். ஆனா எனக்கு அந்த கைண்ட்னஸ் வந்து அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது. நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கேன். உங்க கிளாஸ் அட்டன் பண்ணக்கு அப்புறம் தான் வந்து எனக்கு ஒரு ரிலீஃப், ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். ஒரு லைஃப்ல வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்ச மாதிரி நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். அதுக்கு நான் வந்து உங்களை நான் தேங்க் பண்றேன். அண்ட் மெயினா நான் இன்னொரு விஷயம் நான் எதுக்கு உங்ககிட்ட நான் கேட்க வந்தேன்னா, நீங்க நிறைய எக்ஸாம்பிள் சொல்றீங்க. லைஃப்ல வந்து எப்படி அடுத்த லெவலுக்கு போறது, லைக் ஸ்ட்ரெஸ்ஸை எப்படி ஹேண்டில் பண்றது, கோவத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நீங்க கேக்குறீங்கல்ல. ஒரு பொருளை வச்சு நீங்க சொல்லும் போது அதை ஈஸியா நம்மளால கோ த்ரூ பண்ணி நம்மளால அதை கடந்து வர முடியும். ஒரு பர்சன்ஸ் வச்சு நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து பர்சன்ஸால தான் நிறைய அஃபெக்ட் ஆகுறோம். ஃப்ரெண்ட்ஸ்னால இருக்கலாம், நம்ம கூட இருக்கிற பர்சன்ஸ்னால, ஃபேமிலிக்குள்ள, இந்த மாதிரி அவங்களாலதான் நம்ம ரொம்ப அஃபெக்ட் ஆகுறோம். ஸோ அதுல இருந்து நம்ம எப்படி வெளியில வருதுன்னு கொஞ்சம் டீப்பா சொன்னீங்கன்னா இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சூப்பர். இப்போ நீங்க நான் கேட்டேன், நீங்க சொன்னீங்க இல்லையா ஒரு பொருள் வச்சு அப்படின்னு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கம்மா. ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க. ஏதாவது லைக் பொருள். ஒரு ஒரு பொருள் இப்ப தன்மையில் பேசின ஒரு விஷயத்தை இந்த இடத்துல இப்ப மனிதர்கள் கூட. பிடிச்ச பொருள்ல நம்ம இழக்கிறது கூட ஒரு நான் லிவிங் திங் தான், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா ஒரு பிடிச்ச பர்சன், ஒரு ஃப்ரெண்டா இருக்கணும், ஒரு 3 வருஷம் 4 வருஷம் நம்ம க்ளோஸா பழகி இருக்கலாம். திடீர்னு அவங்க நம்ம லைஃப்ல இல்ல அப்படிங்கும் போது அது நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அது வந்து அவங்க நம்ம மேல பாசமா இருந்திருக்க மாட்டாங்க, இருந்திருக்கலாம், அவங்க ஒரு லிமிட்ல இருந்திருப்பாங்க. நம்ம வந்து அந்த லிமிட்டை தாண்டி நம்ம தான் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட அவங்க மேல பாசமா இருந்திருப்போம். இப்ப அந்த பர்சன் அந்த லைஃப்ல இல்ல, அவங்க வேற ஒருத்தவங்களோட மூவ் ஆன் ஆயிட்டாங்க. அப்படிங்கும் போது அதை கோத்ரூ பண்ணி அது வெளியில வர்றதே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் கேட்கிறேன். ஒரே விஷயம்தான், டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங். சரி, சரி. மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம்தான், நேரம் மட்டும்தான் உங்களை அதுல இருந்து வெளியே கொண்டு வரும். ஏன் அந்த நேரம் உங்களை வெளியே கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆஹ் ரொம்ப ரொம்ப கிளியரா அதை சொல்லணும் அப்படின்னா, எண்ணங்களோட அளவு கம்மியாகிக்கிட்டே போகும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடியது நாளைக்கு உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா, இன்னைக்கு இதுல இருந்த ப்ரியாரிட்டி உங்களுக்கு வேற ஒண்ணுத்துல போகும். எத்தனை ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கேன். ஓகே, ஏகப்பட்ட பேரை பார்த்திருக்கேன். இந்த லவ் ஃபெயிலியர் எல்லாம் வந்து இது பண்றவங்க எனக்கே நடந்திருக்கு. ம். லவ் ஃபெயிலியருக்கு என்கிட்ட வந்துட்டு நான் கவுன்சிலிங் கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப உங்களை பிடிச்சிருக்குங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாம் மாறி இருக்கிறாங்க ஏகப்பட்ட பேர். ம். ஸோ அப்ப என்னன்னா, மனம் அங்க ஒரு விஷயத்துல ஒண்ணு தேங்கிட்டு இருந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வேற ஒரு புதிய விஷயத்த பார்க்கும்போது இங்க மாத்திக்கும். அங்க பிரச்சனை என்னன்னா டைம் தான். அதை பத்தின அந்த டைம்ன்றது எதுக்கு கேட்கறேன்னா, டைம் எப்படி ஹீல் பண்ணணும்னா அதை பத்தின பதிவு எப்போ கம்மி ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அது ஹீல் பண்ணிடும். அதனால எப்பயுமே இந்த லவ் ஃபெயிலியர்ல இருக்கவங்களும் சரி, யாரையோ ஒரு பர்சனை மறக்கணும்னு நினைக்கிறவங்களும் சரி, அவங்களோட பொருள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா ம். அந்த பொருளை பார்க்கும்போது திரும்ப அவங்களோட நினைவு வரும். அந்த நினைவு என்ன தாட் ஒன்று கிரியேட் ஆகும். அந்த தாட் கிரியேட் ஆகும்போது அவங்க கூட இருந்த திங்கிங் எல்லாமே வரும். அப்புறம் என்ன ம். பண்ணுவோம்னா போய் ஒன்னொன்னா அவங்களோட சாட்ஸ் எல்லாம் வந்து படிச்சுட்டு இருப்போம். அப்ப அந்த டைம்ல என்ன எமோஷன்ஸ் இருந்துச்சோ அந்த எமோஷன்ஸை திரும்ப இங்க ட்ரிகர் பண்ணும். அப்ப ம். அந்த சாட் பண்ணும்போது எந்த மாதிரியான எமோஷன்ஸ் நீங்க இருந்தீங்களோ அதே எமோஷன்ஸ் இப்போயும் வந்து உங்களுக்கு வரும். அதனால அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் அழிச்சிட்டீங்கன்னா போய் இங்க மனம் தேட முயற்சி பண்ணும் பாத்தீங்களா,
இப்படி ஒண்ணு இருந்துச்சுன்னு சொல்லி தேட முயற்சி பண்ணல. அப்ப அதுக்கு தெரியும் அழிஞ்சிருச்சு அது அப்படின்னு சொல்லி தெரியும். ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி ஒரு 2 3 வாட்டி அதுக்கு போராடும். அதோட பதிவு இல்லைன்னு சொல்லிட்டா மனம் அதை விட்டுரும். ஓகே சார். மனம் அதை விட்டுரும். இப்ப நீங்க அதை அப்படியே வச்சிருந்தீங்கன்னா மனம் அதுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதுக்குள்ள மனம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன, அந்த பர்சனை விட்டுறதுக்கு முதல்ல தயாராகிக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த பர்சன் மேல செலுத்தக்கூடிய அன்பை தாண்டி நம்ம மேல நமக்கு செல்ஃப் லவ் வரணும். நம்ம மேல நம்ம ஃபர்ஸ்ட் அன்பு காட்டணும். நான் எதுக்கு இப்படி இருக்கேன், நான் எதுக்கு அப்படி இருக்கேன்னு சொல்லி உங்களை நீங்களே வந்து அங்க துன்புறுத்திக்க கூடாது. உங்களை நீங்களே வந்து குறைச்சு மதிப்பிட்டுக்க கூடாது. தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாது. நீங்க உங்களை எப்போ லவ் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட்ல இருக்க ஒரு பர்சன் லவ் பண்ணுவாங்க. அதை தாண்டி ஒரு பர்சன் நம்மளை விட்டு போறாங்க அப்படின்னா தே ஆர் நாட் டிசர்வ். அவ்வளவுதான். அவங்க நமக்கு கூட இருக்கிறதுக்கு டிசர்வ் கிடையாது. ஏன்னா இப்ப நீங்க இப்போ ஒரு கொள்ளை கூட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். கொள்ளை கூட்டத்துல நான் போய் ஒரு நல்லவனா இருக்கிறேன் அப்படின்னா நான் அங்க இருக்கிறதுக்கு தகுதியானவனா? இல்ல. அது ஒரு கொள்ளை கூட்டம். அந்த கொள்ளை கூட்டம் நானும் கொள்ளையடிச்சாதான் நான் அங்க இருக்கிறதுக்கு தகுதியானவன். நான் அங்க போய் அங்க வந்து சமரசம் பேசிட்டு அங்க வந்து சத்தியத்தை பேசிட்டு அப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது, யாரா அவன் போக சொல்றான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப நான் அங்க இருக்கணும்னா அவங்களோட வைப்ல நான் இருக்கணும். அப்ப நீங்க உங்களோட வைபுக்கு ஒருத்தர் மேட்ச் ஆகலைன்னா உங்களுக்கு அவங்க சரியான பர்சன் இல்லை. எல்லாருமே வாழ்க்கையில ஒரு கடத்துக்குள்ள வருவாங்க, ஒருத்தவங்க போவாங்க. இப்ப என்னோட லைஃப்ல நான் இப்படி பேசுறேன் அப்படின்னா என்னோட லைஃப்லயும் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கும். தினசரி நடக்கதான் செய்யும். என் கூட பழகுனவங்க ஒரு கட்டத்துக்கு மேல என்னை விட்டு விலகியும் போவாங்க. ஏன்னா எந்த காரணத்துக்காக வந்தாலும் அந்த காரணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் செல்லலாம். இல்லைன்னா அவங்களுக்கும் ஒரு விஷயம் அங்க மேட்ச் ஆகாம இருக்கலாம். அதனால அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இயற்கை நடத்துது, டைம் எல்லாத்தையும் ஹீல் பண்ணும், டைம் எல்லாத்தையும் அவங்களுக்கு அதை புரிய வைக்கும் அப்படின்றதுல விட்டுட்டு எப்படி உங்க மேல உங்களோட வளர்ச்சிக்கு நீங்க கான்சென்ட்ரேட் பண்றீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு வந்துடும் வெளியே. பொருள் தன்மை வேற, இங்க உயிர் தன்மை வேற. ஓகே. உயிர் தன்மைக்கு இதுதான் டைம் தான், எல்லாமே டைம் தான். டைம்ன்ற ஒரு விஷயம் உங்களோட தாட்டை குறைக்கும். அதனாலதான் கொஞ்சம் மெடிடேட்லாம் பண்ண ஏன் சீக்கிரமா அதுல இருந்து வெளியே வர முடியும்னா ஈஸியா எண்ணங்களை குறைக்க முடியும். அதை பத்தின திங்கிங்ல போகாது மைண்டு, இந்த ஒரு விஷயத்துக்குள்ள இருக்கும். அப்ப என்னன்னா எண்ணங்கள் குறைவு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏற்படுறது மெடிடேட் பண்றவங்களுக்கு ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஏற்பட்டுலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்புறம் ஏற்படுறது, 1 மணி நேரம் அப்புறம் ஏற்படுறது மெடிடேட் பண்றவங்களுக்கு ஒரு 10 நிமிஷத்துல நிகழ்ந்துரும். அதுல இருந்து ஈஸியா வெளியே வந்துருவாங்க. வள்ளல் பெருமான் அவங்களோட தாய் இறந்திருக்கும் போது எல்லாரும் உட்காந்து அழுதுட்டு இருக்கும்போது வள்ளலார் சொன்னாராம், எதுக்கு உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருக்கிறீங்க, போய் அவங்க சாப்பிடுங்க, நல்ல ஒரு நிலையை தான் அடைஞ்சிருக்கிறாங்க. அந்த பக்குவம் நம்மளுக்கு வருமா? ஆனா அவருக்கும் இழப்பு தான், நம்மளுக்கும் இழப்பு தான். ஆனா அந்த இழப்பு அவர் எப்படி பார்த்தாரு, நம்ம எப்படி பாக்குறோம்? அவர் அடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்திருக்கிறாங்கன்னு பாக்குறாரு, நம்ம அப்படி பாக்குறது இல்ல, நம்மளை விட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி பாக்குறோம். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுதுன்னா அதுல நம்ம சந்தோஷப்படணும். ஒருத்தன் உயர்றான் அப்படின்னா பாருங்க, இப்போ நான் காலேஜ் படிக்கிறேன்னு வைங்க. காலேஜ் படிக்கும்போது ஒரு 100 பேர் கூட இருந்திருப்பேன். இல்லை ஒரு 50. என் கேள்வி மட்டும் இவ்வளவு பெருசா பதில் சொல்றேன்னு நினைக்காதீங்க, சொல்லி முடிக்கணும் அதனால சொல்றேன். ஒரு 50 பேர் நம்ம கூட, சொல்லுங்க. ஓகே, ஒரு 50 பேர் நம்ம கூட இருந்திருப்பாங்க. ஓகே, அந்த 50 பேரையும் நான் இப்ப நான் கூட நான் பயணிக்கிறேன் அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேல அந்த 50 பேரை நான் இழக்க வேண்டிய சூழல் வரும். அடுத்து சில ஒரு ஒரு நியூவான ஒரு இடம் எனக்கு கிரியேட் ஆகும். அங்க இருக்கக்கூடிய பர்சன்ஸ் கூட தான் நான் பழக ஆரம்பிப்பேன். இப்ப அவங்க என்னை விட்டு போறாங்க அப்படின்னு, என்னை விட்டு அவன் போறான்னு சொல்லி அவங்களுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா அவங்க உட்காந்து நம்ம கஷ்டப்படுத்திட்டு இருக்க கூடாது. ஏன்னா அடுத்த கட்ட நிலைக்கு அவன் உயர்றான்னு சொல்லி சந்தோஷம் தான் படணும். அப்ப என்னன்னா நம்மளை விட்டு போறாங்களா, அப்ப அதை விட உங்களுக்கு ஒரு பெட்டரான ஒரு பிளேஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, பார்க்கக்கூடிய பார்வையை மாத்திட்டீங்கன்னா இங்க சந்தோஷம் இருக்கும், நிம்மதி இருக்கும். அது எப்படி போலாம், அது எப்படி அப்படி நடக்கலாம், என்னை விட்டு இவங்க எப்படி போலான்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிரச்சனை இருந்துட்டே இருக்கும். சோ நம்ம அதை எப்படி பார்க்கிறோம், அந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்கணுன்ற பொறுத்து அதுல இருந்து வெளியே வந்துக்கலாம். ஓகே, நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பட் நான் பேசியிருப்பேன் ஒரு கணவன் மனைவி ஸ்தானத்துக்குள்ள ஒரு இதுல பேசியிருப்பேன். அதே மாதிரி ஒரு பொருள் தன்மையில இருக்கக்கூடிய விஷயமும் பேசியிருக்கேன். அது உயிராக இருந்தாலும் அப்படின்னும் சில இடங்கள்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். நான் வேணா இன்னும் கவனிச்சு அடுத்த வாட்டில இருந்து இன்னும் உங்களுக்காக, இன்னும் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர் இல்ல, நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக சொன்னீங்க. நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்காக சொன்னீங்க. ஆனா வந்து அன்மேரிட் பர்சன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா இப்ப இருக்க ஜெனரேஷன்ல இந்த மாதிரிதான் நிறைய பேர் இது ரிலேட்டடா அஃபெக்ட் ஆகுறது நம்ம நிறைய சோசியல் மீடியால பார்க்க முடியுது. அது ரிலேட்டடா நிறைய வர முடியுது. அதனால இதை பத்தி நீங்க பேசுனீங்கன்னா ஒரு அவேரா இருக்கும் நான் கேட்டேன். சூப்பர், நெக்ஸ்ட் டைம் பண்ணிடலாம். ஃபீட்பேக். தேங்க்யூ. ஓகே, மத்தவங்க யாரு நெக்ஸ்ட்? விஜயலட்சுமி சொல்லுங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். எனக்கு ரொம்ப நாளா இந்த டவுட் இருக்கு. என்னன்னா, ஒரு குண்டலினி சக்தி ஏத்துறதுக்கு யூட்ரஸ் ரிமூவ் பண்ண ஒரு பெண்ணால வந்து அதை சக்கராஸ் ஆக்டிவேட் பண்ண முடியுமா?
பண்ணலாமே. வரலாமா? ஏன்னா அதுக்குள்ள ஹார்மோன்ஸ் அங்க கட் ஆயிடுது இல்லையா, அந்த என்ன யூட்ரஸோட ஹார்மோன்ஸ். அதெல்லாம் பண்ணலாங்கம்மா. பண்ணலாமா? என்னை பொறுத்த வரைக்கும் பண்ணலாம். உங்களுக்கு வேற யார் என்ன டீச் பண்ணாலும் தெரியாது. என்ன எனக்கு தெரிந்த அறிவு வரைக்கும் பண்ண முடியும். தாராளமா பண்ணலாம். அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. உள்ள இருக்க ஆர்கனுக்கும் ஓகே. அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா அந்த உயிர் சக்தி கீழ இருந்து மேல எடுத்துட்டு போகணும் இல்லையா, நமக்கு அந்த உங்களுக்கு அது யார் பகுதி. சொன்னது? யாராவது சொன்னாங்களா அப்படி? இல்ல 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 இல்ல, நானா தான் இது யோசனை பண்ணி கேட்கறது. அப்படிலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லம்மா. அப்படி இல்ல, அப்படி இல்ல. எனக்கு வர பதில் இல்ல. ஓகே, ஓகே. நன்றிங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. அதுக்கும் சுத்தமா சம்மந்தமே கிடையாது. கண் இல்லாதவன் ஒரு விஷயத்தை உணர முடியும். காது கேட்காதவங்களும் அந்த ஒரு விஷயத்தை உணர முடியும். ஒரு ஆர்கனே இல்லாதவங்க கூட அந்த விஷயத்தை உணர முடியும். ஒரு கிட்னி எடுத்துட்டாலும் உணர முடியும். நான் பர்டிகுலரா யூட்ரஸ் ஏன்னா அது ஒரு உயிர் சக்தி அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் உணர முடியும். எதுவும் தடை இல்லை. மனம் ஓடுது இல்ல, மனம் ஓடிட்டு இருக்குல்ல, முதுகு தண்டு இருக்குல்ல, எல்லாம் அதெல்லாம் இருந்துச்சுன்னா நடக்குமா? முதுகு தண்டு இல்லைன்னாலும் நம்மளுக்கு இங்க ஒண்ணு வேலை செய்யுது இல்ல, அகம் ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுவே உங்களை அடுத்த கட்ட நிலை கொண்டு போகும். ஃபர்ஸ்ட் இந்த குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லி நம்ம அதை வந்து ரொம்ப பெரிய ஒரு பிராண்டா அதை கிரியேட் பண்ணிடுறோம். அதுக்கு ஒரு பெரிய நேம் கொடுத்துடுறோம். அந்த வார்த்தைக்கு ரொம்ப பெரிய பவர் கொடுத்துடுறோம். அதெல்லாம் அது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ண அதுவே ஏறிக்கும். ஏறணும்னு நினைக்கிறதுனா அதுவே ஏறிக்கும். பர்டிகுலர் அதுக்காக ஒர்க் பண்ணணும்னு கிடையாது. அதெல்லாம் பை ப்ராடக்ட். நம்ம பயணம் பண்ணும்போதே அதெல்லாம் பை ப்ராடக்ட். அது நம்ம இதை ஏத்தணும் அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். இப்ப நான் எப்படி இது பண்ணா பயணம் பண்ணி போறேன், எனக்கு என்னென்னலாம் நடுவில் வருதோ அது எல்லாத்தையும் எடுத்துக்க போறேன், அவ்வளவுதான் என்னோட நோக்கம். அவ்வளவுதான். இது இதுக்காக நீங்க பண்ணல, இன்னொன்னுத்துக்காக பண்றீங்க. இது வர்றதுன்றது ஆட் ஆன் உள்ள. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலையே பண்ணாதீங்க. சரிங்களா? ஏறினாலும் பிரச்சனை இல்லை, ஏறலனாலும் பிரச்சனை இல்லை. அது ஏறினா பண்ண, ஏறலனா என்ன. அதனால அதை பத்தியே கவலைப்படாதீங்க. அகத்தை எப்படி சந்தோஷமா வச்சுக்கிறது, எப்படி அடுத்த கட்ட நிலைக்கு உயர்றது. அடுத்த கட்ட நிலைன்றது நான் எதை சொல்றேன்னா அருள் ரீதியாக சொல்றேன். அருள் ரீதியாகவும் சரி, உங்களோட இந்த பொருளாதார ரீதியாகவும் சரி, எப்படி உயர்றது இங்க. ஏன்னா இங்க பொருள் இருந்தா ஒரு மாதிரியும் பொருள் இல்லைன்னா ஒரு மாதிரியும் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பொருள் சார்ந்த விஷயத்திலையும் நீங்க ஓடணும், அந்த பொருள் கூட சேர்ந்து அருள் சார்ந்த விஷயத்திலையும் இருக்கணும். ஓகே. அதனால குண்டலினி ஏறுச்சா ஏர்லையா இந்த அனலைசேஷனே வேண்டாம். கண்டுபிடிக்க முடியுமா? அப்படியே ஒரு மாதிரி உடம்ப உருக்குங்க, உடம்ப சுருட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் சொல்லுவாங்க. அதுக்குள்ள நானே அனலைஸ் பண்றது கிடையாது. அதனால ஃப்ரீயா விட்டுருங்க. ம். நன்றிங்கம்மா. நேஹா சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா, ஒருத்தரும் கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். நேஹா சொல்லுங்க. ஹாய் அண்ணன். வணக்கம் வணக்கம். ஆஹ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு நேஹா. தேங்க்யூ. ஆக்சுவலி இன்னர் சைல்டு ஹீலிங் பத்தி தான் நான் கேட்கணும். நான் ஆக்சுவலி உங்ககிட்ட ஒன் அண்ட் ஒன்ல கூட சொல்லியிருப்பேன். லைக் சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு 20 இயர்ஸ் வந்து ஒரு ஃபாதரோட பவுன்ஸ் வந்து இப்போ வரைக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருந்திருப்பேன், டொமஸ்டிக் வயலன்ஸ் அதெல்லாம். ஸோ இப்போ நான் அவங்களை விட்டு வந்து ஒரு 7 இயர்ஸ் ஆச்சு. நான் எவ்வளவோ கடந்து வந்துட்டேன், எவ்வளவோ நல்லா இப்போ ஃபினான்ஷியலா செட்டில் ஆயிட்டேன். மென்டலி பிசிக்கலி நான் நல்லா வந்து க்ரூம் ஆயிருக்கேன், எனக்கு தெரியுது. ஆனா ஸ்டில் எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் விஷயம் மட்டும், லைக் நீங்க யாருக்கோ இப்ப சொன்னீங்க இல்லையா, அந்த ஆஹ் ஒரே மாதிரி பேட்டர்னே நான் அட்ராக்ட் பண்ணிட்டு வரேன்னு தோணுது. அதுக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, என் ஃப்ரெண்டு, எனக்கு தெரிஞ்சு நீ இன்னும் வந்து அந்த உன்னோட அப்பாவோட அந்த இதை வச்சுட்டே இருக்கிறதுனாலதான் எமோஷனலி அன்அவைலபிள் பர்சனாவே நீ அட்ராக்ட் பண்ற. அதோட என்னன்னா, விட்டு போ வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்க அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து ஓகே சொல்றாங்க, பட் இவங்க மட்டும் நான் ஃப்ரெண்டா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா. லைக் வி டோன்ட் டிசர்வ் யூ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எனக்கு புரியல, இது ஏன் இந்த மாதிரி நம்ம குட்டா இருந்தும் ஏன் நம்மளை விட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கே என் மேல செல்ஃப் டவுட் எல்லாம் வர ஆரம்பிச்சது. இல்ல அதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பொண்ணு சொன்னா, என் ஃப்ரெண்டு, அவ அந்த நிறைய இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வீடியோல பாப்பா, அதை வச்சு அவ நிறைய சொல்றா. நீ எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபாதரோட பேட்டர்ன் தான் வந்து உன்னை இப்போ வரைக்கும் நீ அட்ராக்ட் பண்ற. இன்னர் சைல்ட ஹீல் பண்ணு அப்படின்னு சொல்றா. அது என்னன்றது எனக்கு புரியல, நான் இன்னும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஓகே. இப்படி நடந்துருச்சுன்ற ஒரு விஷயம் ஆல்ரெடி உங்க மைண்ட்ல இன்னும் நல்லா ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே. நீங்க ஃபர்ஸ்ட் இதுக்கு எல்லாத்துக்கும் நான் தகுதியானவங்கன்ற ஒரு ஃபீல் பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்ப நான் நல்லவனான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் நான் நல்லவன் தான். ஆனா எனக்கும் நீங்க சொல்றது எல்லாமே இருக்கத்தான் செய்யும். இப்ப என்னையும் விட்டுட்டு போகக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்வாங்க.
அதனால வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள், வெளியே பண்ணக்கூடிய விஷயங்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது உங்களோட கண்ட்ரோலுக்கே நீங்க கொண்டு வராதீங்க. கொண்டு வந்தீங்கன்னா இப்படி பல குழப்பங்கள் வரும். இது இது ஜஸ்ட் சும்மா. இதை விடலாம் பெரிய குழப்பத்துல இருக்கிறவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த இந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கேள்வி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, இதுக்கு ஒன்று ஒரு பதில் தேடிட்டே இருக்குல்ல. பயணம் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான பதில் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். சில நேரத்துல ஒரு ஒரு விஷயம் சொல்லும், சில நேரத்துல ஒரு விஷயம் கேட்கும் போதெல்லாம் பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைங்களேன். பல பேரோட கேள்வி என்ன இருக்குன்னா, அதுக்கு பதில் தெரியல போல, அதனால பயணம் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா பயணம் இங்க பதில் சொன்னா ஸ்டேட்மெண்ட் தான், அது புரியவும் புரியாது. பயணம் பண்ணுங்கன்னா பயணம் பண்ணும்போது சில பதில்கள் அவங்களுக்கு கிடைக்கும், அதனால அதுல இருந்து அவங்க புரிஞ்சுப்பாங்க. இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, இது ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி நடந்துச்சுன்னு ஃபர்ஸ்ட் உங்களை நினைக்காம வாட் நெக்ஸ்ட்னு போக ஆரம்பிங்க. வாட் நெக்ஸ்ட்னு போக ஆரம்பிங்க. ஃப்ரீயா இருங்க. ரொம்ப போட்டு திங்க் பண்ணிக்காதீங்க. நிறைய கேள்விகள் வந்துட்டு தான் இருக்கு. இங்க பாருங்க, ஜென் தத்துவத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, we don't find answers, we lose questions. நாங்கள் பதில்களை தேட மாட்டோம், கேள்விகளை விட்டு விடுவோம். இது ஏன் எனக்கு அப்படி இருக்கு, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, இருந்தாலும் நான் நல்லவனா தானே இருக்கேன். இப்படின்னா இப்ப நானும் டெய்லி உட்காந்து வருத்தப்பட்டு அழுதுகிட்டே இருக்க வேண்டியதான். என் லைஃப்ல நான் என்ன துரோகம் பண்றேன் மத்தவனுக்கு, யாரா பார்த்தா கூட ஏதாவது உனக்கு ஏதாவது நல்லது நடக்காதான்னு யோசிக்கிறேன். ஆனா என் லைஃப்ல ஏன் அப்படி இருக்குன்னா, அது அப்படித்தான், டிசைன் அப்படித்தான். அதனால அதை பத்தி நான் வரியே பண்ணாதீங்க. நீங்க கரெக்டா இருக்கதா நம்மளுக்கு தெரியுது இல்ல. ஒரே ஒரு விஷயம் தான் நான் எல்லாத்தையும் கேட்பேன், நான் இங்க கரெக்டா, அதாவது நீங்க நீங்க உங்களுக்கு கரெக்டா இருக்கீங்கன்னு தெரியுது இல்ல, வேற எதை பத்தி அனலைஸே பண்ண வேண்டாம், எதை பத்தி நீங்க திங்கே பண்ண வேண்டாம், ஃப்ரீயா விடுங்க, பயணம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே நேஹா, சாரிங்க, மியூட் பண்ணிட்டீங்களா நீங்களே, அன்மியூட்? இல்ல நான் இல்ல நான் மியூட் பண்ணல, என்னால அன்மியூட் பண்ண முடியல. ஓகே. ஸோ அதனால தேங்க்ஸ் ஃப்ரீயா அண்ணா. பயணம் பண்ணுங்க. ஷோர் கேள்வி ஷோர் ஷோர். கேட்டா அது வந்து விட்டு போ, அது வேணாம் நம்மள சொல்றவங்களே ஐ டோன்ட் டிசர்வ் யூ உங்க ஃபார் யுவர் லவ் தட் மச் குட் யுவர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இது என்ன நம்மள மழுப்புறாங்களா அப்படின்லாம் தோணும் வேணான்னு சொல்றதுக்காக. அதுதான் ரொம்ப ஏன் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துட்டே இருந்துச்சு இத்தனை நாள். அதுக்கு பதிலாம் இங்க உங்களால தேட முடியாது. இங்க பாருங்க, ஓகே. நான் வந்து கவுன்சிலிங் பேச வந்த பொண்ணு லவ் பண்றேன்னு சொல்லி அவங்க வந்தது அந்த லவ் மறக்கணும்னு. அதுக்கப்புறம் திரும்ப என்கிட்ட வந்து உங்களை தான் நான் லவ் பண்றேன், நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லைங்க, விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் விருப்பம் இல்லை அதை சொல்லுங்க. நான் நல்லவன் தான், நான் நல்லவன் தான் அவங்க ப்ரூவ் பண்றேன். அதுக்கு அதுக்கு அங்க காரணமே கிடையாது விட்டுட்டு போறதுக்கு. இது எனக்கு பிடிக்கல அது கிடையாது, அங்க அட்ராக்ட் ஆகலைன்னா முடிஞ்சுச்சு. நீங்க இன்னொருத்தருக்கும் நல்லவங்க தான், இன்னொருத்தருக்கு நீங்க ரொம்ப குவாலிட்டியான பர்சன், இன்னொருத்தருக்கு நீங்க தூக்கி வச்சு கொண்டாடக்கூடிய ஒரு பர்சன். ஆனா எல்லாருக்கிட்டையும் அப்படி இருக்கணும்ன்றது கிடையாது, எல்லாருக்கும் அப்படி இருக்கும்ன்றது கிடையாது. எஸ் சார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட பெரிய கொண்டாடப்படக்கூடிய நபராக இருக்கலாம் அப்படின்னு என்னோட கற்பனை. அப்படி இருந்தாலும் இன்னொரு இடத்துக்கு போனாலும் நான் அப்படி கிடையாது. என்ன வேற ஒரு இடத்துக்கு போனா வேற மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அப்ப எல்லா இடத்துலயும் நான் எப்படி தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் நல்லவங்க அப்படிலாம் எனக்கு கிடையாது. அந்த இடத்துல எவனுக்கும் என்ன தெரியாது, அந்த இடத்துல அப்படிதான் நடக்கும். அந்த ஒரு புரிதல் வந்துச்சுன்னா ஃப்ரீயா இருக்கலாம். இல்லைன்னா ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம தான் நல்லது தானே பண்றோம், எல்லாருக்கும் நல்லது தானே செய்யறோம், அப்படிதானே பண்றோம், இப்படிதானே பண்றோம்னு ரொம்ப நம்மளை தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கும் அந்த மனம். ஏன்னா எல்லாருக்கும் நல்லது பண்றோம், உனக்கு இந்த நேரத்துல எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துச்சு பார்த்தல அப்படின்னும். அதனால உள்ள அதை அனலைஸ் கேட்கிற கேள்வியை கம்முன்னு விட்டுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு கடந்து போயிடும். என்ன கேட்கிற கேள்விக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு போற மாதிரி அதுவே போயிடும். ஃப்ரீயா விட்டுருங்க. கிரிஜா சொல்லுங்க. கேஜிஎஸ் வந்துடுறேங்க. கிரிஜா சொல்லுங்க. சோ நீங்க இந்த திதி தேவதை பத்தி சொல்லியிருந்தீங்க இல்லையா? சோ இப்ப வீட்ல 4 பேர் இருக்கோம் அப்படின்னா 4 பேருக்கும் ஒரு திதி அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ணணுமா? சப்போஸ் இப்ப நம்ம வாங்கி ப்ரே பண்ணிட்டு கொஞ்ச நாள் முடியல, ஏதோ ரீசன்னால ஏதோ பண்ண முடியல அப்படின்னா அது எதனா நம்மள அஃபெக்ட் பண்ணுமா, இல்ல நம்மளுக்கு அடுத்த ஜெனரேஷன்ஸ் அது கண்டினியூ பண்ணி கொண்டு போகணுமான்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. 4 பேர் இருக்கிறாங்கன்னா 4 பேருக்கு வாங்கிக்கலாம், 6 பேர் இருக்கிறாங்கன்னா 6 பேருக்கு வாங்கிக்கலாம். ஏன்னா அவங்க அவங்களுக்கு எது எது ஒரு அவங்களுக்கு ஈர்ப்போ அதை தான் அவங்க கும்பிட போறாங்க. அவங்களுக்கு உண்டான ஒரு தாய் என்னவோ அந்த தாயிட்ட தான் கேட்க போறாங்க. அதனால ஒருத்தருக்கும் திதி தேவதை டிஃப்ரென்ஸ் இருக்கு அப்படின்னா, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா ஒருத்தருக்கும் ஒன்று வாங்கி அவங்களோட மந்திரத்தை அவங்க சொல்லிட்டு வர சொல்லுங்க. இப்போ உங்களோட மந்திரத்தை அவங்க சொன்னா கெட்டது நடக்குமா, அப்படிலாம் கிடையாது. இன்னும் ரொம்ப எஃபெக்டிவா நடக்கும், அவங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் ரொம்ப எஃபெக்டிவா நடக்கும். இப்போ நான் இது இல்ல அந்த போட்டோ வாங்குறது மஸ்டா? அந்த போட்டோ வாங்குறது மஸ்டா? அது நீங்க பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். இங்க பாருங்க, இப்ப நான் இங்க பக்கத்துல வச்சிருக்கேன்,
எனக்கு இது பார்க்கும்போதெல்லாம் அதை பத்தி திங்கிங் வரும். இங்க பாருங்க, இப்போ ராகவேந்திரர் இங்க பக்கத்துல வச்சிருக்கேன். எனக்கு இங்க இதெல்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லையே. எனக்கு கூட எப்பயுமே தானே இருக்க போறாங்க. என் கூட எல்லாருமே எப்பயுமே இருக்க தான் போறாங்க. ஆனா ஏன் இப்ப நான் போட்டோ வச்சுக்கிறேன்னா, அது அங்க பார்க்கும்போது அட்லீஸ்ட் அதை தூண்டும். அது பண்ணணும்ன்றது ஒன்று தூண்டும். அதோட அடிப்படையில நம்ம பண்றோம். இல்ல இதெல்லாம் இல்ல என்னால எப்பயுமே நினைவுல கொண்டு வந்து வச்சுக்க முடியும் அப்படின்னா வச்சுக்கோங்க, பிரச்சனையே இல்லை. ஆனா இங்க சில விஷயங்கள் உடனே பார்க்கிறதுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது. அது வால்பேப்பரா வச்சிருந்தாலும் சரி, பக்கத்துல சிலையா வச்சிருந்தாலும் சரி, இல்ல பக்கத்துல போட்டோ வச்சிருந்தாலும் சரி, அதை பார்க்கும் போதெல்லாம் அதை பத்தின சிந்தனை போகும். சிந்தனை போகும்போது அதை பத்தின ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி தோணும். அதனாலதான் சப்போஸ் நம்ம வாங்கியே அதுக்கப்புறம் ஆகணும். நம்ம அடுத்த ஜெனரேஷன்ஸ் அதை பண்ணணும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இல்ல. அது உங்களுக்கான தெய்வம் தானே, ஆ அப்படிலாம் ஓகே. இருக்கு. இப்ப குலதெய்வம் நம்ம பண்ணாம விட்டுட்டாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. நம்மளுக்கு அடுத்த அது வீட்ல அது பாட்டு நார்மல் மத்த சுவாமி படம் இருக்க மாதிரி அதுவும் இருந்துட்டு போலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல. தாராளமா இருந்துட்டு போகலாம். அதை பத்தின எந்த ஒரு இதுவும் கிடையாது. ம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். கேஜிஎஸ். ஹாய், குட் ஈவினிங். வணக்கம், குட் ஈவினிங். என்னோட பேர் ஷோபனா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க ப்ரோ. நான் உங்களுடைய அந்த 888 ஏஞ்சல் நம்பர் அந்த மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் இது செகண்ட் அண்ட் மார்னிங் மெடிடேஷன்ல நான் இருக்கேன். பட் நான் எந்திரிக்கிறது இல்லை அந்த டைம்ல. ஸோ இது நான் கண்டினியூஸாக அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட கொஷின், நான் ரொம்ப திங்க் பண்ணி இதை கேட்கல. ஜஸ்ட் நம்ம எல்லாரும் ஸ்பிரிச்சுவல் பாத் அண்ட் யோகா இதுலலாம் இருக்கனால நான் இந்த கொஷினை கேட்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். அண்ட் யூ ஆர் இன் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் நீங்களும் வள்ளலார் எல்லாம் கும்பிடுறீங்க, ராகவேந்திரா, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட கொஷின் என்னன்னா, இட்ஸ் அபவுட் ரீபர்த். நம்ம நிறைய எல்லாம் சொல்றாங்க இல்லைங்களா. மெயின்லி இப்போ வள்ளலார் கும்பிடும்போது மரணமில்லா பெருவாழ்வு அதை நீங்க அட்டைன் பண்ணணும். அந்த மாதிரி நிறைய 12 ஸ்டேஜஸ் இருக்கு. அப்படியெல்லாம் நிறைய இப்பதான் அதை பத்தின வீடியோஸ் எல்லாம் நான் பார்த்துட்டு இருப்பேன். அப்ப நான் வந்து எனக்குள்ள நான் நிறைய ஈஷா மெடிடேட்டர் ஆல்சோ. அண்ட் நான் ரொம்ப இதெல்லாம் ஒரு சாத்விக் லைஃப் ஸ்டைல், ஜீவகாருண்யம், நோ நான்வெஜ் ஃபார் த பாஸ்ட் 10 இயர்ஸ், அந்த மாதிரி நிறைய எனக்குள்ளேயே ஒரு நல்ல ஒரு ஒரு டிசிப்ளின்ட் லைஃப் தான் நான் எப்பவுமே பண்ணுவேன். நான் எனக்குள்ள அரைஸ் ஆகிற கொஷின்ஸ் வந்து, எதுக்காக நம்ம இப்படி எல்லாம் வந்து பிறக்கணும் இறக்கணும், அப்புறம் அவங்க வந்து அவங்களோட கர்மா முடிகிற வரைக்கும் பிறப்பாங்க. அதுவும் அந்த அந்த ஔவையார் பாட்டுல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க, ஒரு புல்லாக பூண்டாக விலங்காக பறவையாக பிறந்து அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வந்து மானிட பிறவி வரும்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இதனால யாருக்கு என்ன யூஸுங்க? யார் இதெல்லாம் பண்றது யாரு? ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச சிவா தான் இது பண்றாரா, இல்ல அவரும் நம்மள மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு ப்ரூவ் பண்றதுக்கு இவங்கள இதெல்லாம் பண்றாரான்னு எனக்கு ஜஸ்ட் இது ரொம்ப பெரிய கொஸ்டின். ஆனா என்னை ரொம்ப ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது நான் நினைப்பேன், இதனால என்ன யூஸ்? ஓகே, நான் இப்ப நல்லவங்களா ஆயிட்டேன், நான் இங்க இருந்து போயிட்டேன், நான் ஒரு பெரிய நல்ல ஆன்மா ஆன்மா ஆயிட்டேன், நானும் ஒரு குருஜி ஆயிட்டேன்னு வைங்க, லைக் லைக் எட்டர்னல் பீயிங் ஆயிட்டேன். பட் என்னோட குழந்தைங்களோ என்னோட பசங்களோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணல. அவங்க எல்லாம் இன்னும் நான்வெஜ் சாப்பிடுறாங்க. அவங்க மறுபடியும் வேற ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறப்பாங்க. அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்க வந்து ஓகே இதுதான் நல்லதுங்கிறது அவங்களுக்கு தோன்ற வரைக்கும் அவங்க பிறந்துட்டே இருப்பாங்கங்கிறது தானே சொல்றாங்க. வேற வேற அம்மா அப்பாவுக்கு பிறந்து வேற வேற சூழ்நிலைகள்ல பிறப்பாங்க. சோ இப்படி எல்லாம் பண்றதுனால யாருக்கு என்ன யூஸ்? எல்லாரும் இறந்து இறந்து பிறக்கிறதுனால யாருக்கு யாருக்கு இவங்களோட ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் தான் யாரு அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அவ்வளவுதான். ஜஸ்ட் இது ஒரு கொஸ்டின் தான். இதுக்கு எப்படி எங்க கேட்கணும்னு எனக்கு தெரியல, சீரியஸ்லி. இந்த கேள்வி ஒண்ணு வந்தது இல்ல, இதனால ஓகே. யாருக்கு யூஸ், நான் ஏன் பிறகுறேன், அந்த நான் சொல்றது எது? அப்படின்னா புரியலைங்களே. லைக் எப்படி? நான் ரமண மகரிஷி ஐயா கிட்ட போயிட்டு, நான் வந்து கடவுளை பார்க்கணும்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாராம். சரிங்க. கடவுளை காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஓ கடவுளை காட்டணும், கடவுளை பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, ஆமாங்க. கடவுளை பார்க்கணும்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, அது எது பார்க்கணும்னு சொல்லுது அப்படின்னு சொல்லி உள்ள கேட்க சொல்லி சொன்னாரு. என்னோட அம்மாவா இருக்கலாம், ஒரு சோல். அவங்க வந்து இது டெம்பரரியா இந்த பாடியில வந்திருக்காங்க. அப்புறம் ஒரு மைண்ட் வேற. ஆஹ் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த மைண்ட் பாடி ரெண்டையுமே ஷெட் பண்ணிட்டு அந்த சோல் அதோட பர்பஸ் முடிஞ்சு. பதில் சொல்லவா? பதில் சொன்னா உங்களுக்கு ஏற்புடையதா இருக்குமான்லாம் எனக்கு தெரியாது, ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே, ஏதோ என்னோட அறிவுல இருந்து நான் என்ன பார்த்தனோ அது வரைக்கும் நான் சொல்றேன். இங்க
இந்த கேள்வி எல்லாம் எனக்கும் இருக்கும். ஓகே, இப்ப நீங்க கேட்ட கேள்வியை விட இன்னும் நான் இன்னும் ஒரு 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 10 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்டேன்னா இன்னும் உங்களை பல குழப்பத்துக்குள்ள என்னால கொண்டு போக முடியும். ஓகே. இன்னும் நான் பல குழப்பத்துக்குள்ள கொண்டு போக முடியும். இந்த குழப்பத்துக்குள்ளாம போய் பல கேள்வி பல பேர்கிட்ட கேட்டு தெரியலங்க பயணம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி தான் என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி கூட எனக்கு பல கேள்விகள் எனக்கே இருக்கு. ஓ ஸ்டில் சரி. ஸ்டில் ஓ இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம பயணம் பண்ணோம்னா அதுக்கு உண்டான மூலத்தை யாருனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. எந்த சித்தனாலையும் அந்த மூலத்தை அடையவே முடியாது. அகண்டு விரிஞ்சு போயிட்டு தான் இருக்கு. எதுக்கு இந்த கேம் அப்படின்னா, இப்போ நான் உன்னத்தை கிரியேட் பண்ணதுனாலதான் இங்க கருமான்னு ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வச்சுப்போம். சும்மா இப்ப நான் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்றேன். அப்ப ஆரம்பத்துல எது கிரியேட் பண்ணுச்சுன்னு ஒரு கேள்வி வரணும்ல. ம் ஆரம்பத்துல எப்படி ஒண்ணு கிரியேட் பண்ணுச்சு, இல்ல வரும்போதே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு வந்திருந்தது அப்படின்னா அப்ப அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்ற கேள்வி எல்லாம் வரும் இங்க. சரிங்களா? இப்ப ஏதோ ஒண்ணு பண்ணதுக்கு, நான் போன ஜென்மத்துல பண்ணதுக்கு நான் எப்படி இங்க அனுபவிக்க முடியும்? அப்ப அந்த டைம்லயே கொடுத்திருந்தா தானே தெரியும் இப்படின்ற கேள்வியில இருந்து நான் எப்ப பிறந்தேன், நான் ஏன் இதை அனுபவிக்கணும், அப்ப எனக்கு இதை கொடுத்து அட்லீஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துல அதை எனக்கு சொல்லிடலாம்ல இதை பண்ணக்கூடாதுன்னு அப்படின்றதும் சரி, கடவுள் ஏன் எல்லாருக்கும் ஒரு பாரபட்சம் வைக்கிறாரு அப்படின்றதுலயும் சரி, இதெல்லாம் ரொம்ப பேசிக்கான கேள்வி. இன்னும் ரொம்ப டீப்பா கூட உங்களை தூண்டி விட முடியும் பெரிய பெரிய கேள்விகளை. சிம்பிளா சொல்றேன். ஒரு இது எந்த கிளாஸ்ல சொன்னு தெரியல, மார்னிங் செஷன்ல சொன்னா இந்த இதுல சொன்னான்னு தெரியல. ஒரு இறைவன் அப்படின்னக்கூடியவர் இங்க சிவா அவங்களெல்லாம் தூக்கி போட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதுக்குள்ளெல்லாம் நான் பயணம் பண்ணல. எனக்கு சிவாவை பத்திலாம் தெரியாது, எனக்கு முருகர் பத்தி தெரியாது, எனக்கு பெருமாள் பத்திலாம் தெரியாது, எனக்கு யாரை பத்தியும் தெரியாது. எனக்கு இதை தாண்டி ஒரு எனர்ஜி இருக்கு, அவ்வளவுதான். அது எனக்கு தெரியும். ஓகே, ஒருத்தவங்க ஸ்டோரி பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணுன்றதும் எனக்கு இல்லை. நான் ஓகே. தெரிஞ்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்? ஒண்ணும் கிடையாது. அப்ப என்னன்னா என்னை தாண்டி ஒரு நிலை இருக்கு, அது மட்டும் எனக்கு தெரியும். அப்ப அங்க இருந்து ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னா, அங்க இருந்து ஒரு விஷயம் வருது அப்படின்னா, இங்க நீங்க என்னோட சோல்னு ஒண்ணு சொல்றீங்களா, முதல்ல அதை எதுன்னு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு இதுக்கான உண்டான பதில் எல்லாம் கிடைக்கும். ஒண்ணு உள்ள கேக்குது இல்ல, அந்த கேள்வி எங்க இருந்து வருது அப்படி கேட்டீங்கனாலே அதுக்கு உண்டான பதில் உங்களுக்கு வந்துடும். ஓ, ஓகே. மார்னிங் செஷன் சொன்னா 2 days பிஃபோர். ஓகே, ஒரு பள்ளத்துல மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பள்ளத்துல மாட்டிக்கிட்டதுக்கு இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு அப்படின்னா டார்ச் லைட் கொடுக்குறாரு. மேல ஏறி வர்றதுக்கு ஏணி கொடுக்குறாரு, ஏறி வர்ற கயிறு கொடுக்குறாரு. இப்ப ம் பள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன், நான் இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா இப்ப யாரோட குற்றம் இது? இன்னைக்கு இப்ப யாருக்கு இது பிரயோஜனப்பட போகுது? யாருக்கு இங்க யா பிரயோஜனப்பட போகுது? இப்ப நீங்க உள்ள சுத்துறதுனால யாருக்கு அங்க பிரயோஜனம் இருக்கு? இப்போ ஒரு ம் பள்ளத்துல இருக்கீங்க, அந்த ம் பள்ளத்துல லைட்டு கொடுத்தாச்சு, கயிறும் கொடுத்தாச்சு, ஏறிவான்னு சொல்லி இப்போ உள்ள நான் சுத்திக்கிறேன் அப்படின்னா இப்ப யாருக்கு பிரயோஜனம்? உங்களுக்கு உண்டான அனுபவத்தை நீங்க எடுக்கிறீங்க, அவ்வளவுதான். நீங்க ம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு உண்டான ஒரு அனுபவத்தை நீங்க எடுக்கிறீங்க. அப்ப அதே மாதிரி நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஆன்மான்னு சொல்லி ஒண்ணு இருக்கிறது எது அப்படின்னா அதுவும் இறைவன் தான். இங்க பாருங்க, இங்க இருக்கக்கூடியது இறைவன் தான், உங்களுக்குள்ள இறைவன் இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடியதும் அங்க இருக்கக்கூடியதும் வேறு பொருள் இல்ல, அதுவும் இதுவும் ஒண்ணுதான். அதுவும் இதுவும் ஒரு பொருள் தான். நீங்க அப்ப அதனாலதான் நான் என்ன கேட்கறேன்னா, எது உள்ள உங்களை கேள்வி கேக்குதுன்னு பாருங்க, அது கேட்கறதே இறைவன் தான். அப்ப அதுல இருந்து வந்த ஒரு சிறு துளி. ஓகே, இப்ப நீங்க ம் அங்க மாட்டி இருக்கும் போது அந்த நிலைக்கு பேரு நகர முடியாத ஒரு நிலை. அந்த நிலைக்கு பேரு நகர முடியாத ஒரு நிலை. அதோட கரெக்டான பெயர் கேவல நிலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ ஒரு நகரவே முடியாத ஒண்ணு போய் இருள்ல சிக்கும் போது அந்த இருளை நீக்குவதற்காக அந்த ஆன்மா ஓகே. உலக அனுபவம் பெறணும். அந்த உலக ஓ அனுபவம் பெறணும். அப்ப அந்த அனுபவம் பெறணும்னா அது 6 அறிவு தன்மைக்கு போகணும், சிந்திக்கக்கூடிய தன்மைக்கு போகணும். அப்ப சிந்திக்கக்கூடிய தன்மைக்கு போகும்போதுதான் அது உணர முடியும். அப்ப அது உணரும் போதுதான் அடுத்த கட்ட நிலைக்கு அது உயர முடியும். அதனாலதான் மிருகங்கள்ல இருந்து யாரையும் பெருசா சொல்லாம மனிதனை பெருசா சொன்னாங்க. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதை விட எது அரிது அப்படின்னா கூன் குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது. ஏன் தெரியுமா? இதெல்லாம் நீங்கும் போது ஈஸியா ஒரு விஷயத்த அவனுக்கு யோசிக்கக்கூடிய தன்மை வரும், ஓகே. சிந்திக்கக்கூடிய தன்மை வரும். அப்ப சிந்திக்கக்கூடிய தன்மை வரும்போது நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற கேள்வி வரும். அப்படி கேள்வி வரும்போதுதான் மனிதன் அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்து, அது பேரு பதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பதம் நிலையை எய்துறது. அந்த பதம் நிலை எங்க எடுத்துட்டு போகும் அப்படின்னா வீடுன்னு சொல்லக்கூடிய விடுவது வீடு, அப்ப விடக்கூடிய முக்தி நிலைக்கு கொண்டு போகும். இது ம் எல்லாம் எப்படி நடக்கும்னா ஆட்டோமேட்டிக்கா அது நடக்கும். ஆல்ரெடி யூஆர் இந்த ப்ராசஸ். நம்ம இங்க எதுவும் ஓகே. பண்ணலாம் தேவையில்ல, ஆல்ரெடி இங்க இருக்கீங்க. ஆனா எவ்வளவு குயிக்கா பண்ண போறோம், என்ன பண்ண போறோன்றதை பொறுத்து அங்க செயல் மாறிக்கிட்டே இருக்கு. அப்ப இங்க ம் நிறைய விஷயங்கள் இப்படிதான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கும் போது என்ன நான் இங்க மேம்படுத்திக்கிறேன். இப்ப ம் இந்த உலகமே வேண்டாம் அப்படின்னா நீங்க இங்க வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. ம் எதுவுமே உங்களுக்கு சும்மா இல்ல. உங்களுக்கு இங்க ஓ முடி கொடுக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு. உங்களுக்கு கையில முடி வளருதுன்னா அதுக்கு காரணம் இருக்கு. உங்களுக்கு காதுக்குள்ள இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு ஒரு அமைப்பு அங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு காரணம் இருக்கு. இங்க எதுவுமே காரணம் இல்லாம நடக்கிறது கிடையாது. ஓகே.
உங்களுக்கு இந்த கண்ணுல இந்த இமை இந்த முடி இருக்குன்னா அந்த முடி இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு தெரியுமா? அது ஜிப் லாக் மாதிரி லாக் ஆயிக்கும். லைக் அப்ப காரணம் இருக்குல்ல. அப்ப எந்த ஒரு விஷயமும் சும்மா நடக்கல. கண் ஒரு 10 வாட்டி இப்படி சும்மா சிமிட்டிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கும் காரணம் இருக்கு. இங்க காரணம் இல்லாம நடக்கிறது இல்ல. காரணம் இல்லாம நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஆட்டோமேட்டிக்கா இயற்கையே போக்கிடும், ஓகே. எடுத்துரும். அப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னா அது இயற்கையோட மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்கு, சும்மா வரல. அப்ப காரணத்தோட தான் வந்திருக்கீங்க. அந்த காரணம் என்ன அப்படின்னா அனுபவத்தை பெறுவதற்கு. அந்த அனுபவத்தை பெறும்போதே நான் எப்படி அருள் சேர்க்க போறேன்ற ஒரு விஷயத்துல மட்டும்தான் இருக்கணும். இங்க யாருக்கு அந்த அனுபவம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நீங்க கேட்டதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். இப்ப நான் என்னதான் உங்களுக்கு சொன்னாலும் ஸ்டேட்மெண்ட், இங்க உங்களை யாரும் படைக்கவும் இல்லை, எதுவும் உங்களுக்கு இங்க நடக்கவும் இல்லை. சொன்ன புரியுதா உங்களுக்கு? நீங்க இங்க மட்டுமே நீங்க அனுபவிக்கலன்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியுமா? உங்க முதல்ல நீங்களும் அனுபவிக்கல, இங்க எதுவுமே அனுபவிக்கல, புரியாது. இப்ப யாருக்கு அப்படின்னு நீங்க கேக்குறீங்களா? இது யாருக்குமே இல்ல. ஓகே. அது இங்க யாருக்குமே இல்ல. அப்ப யாருக்குமே இல்லாமனா நான் என்ன பண்றது? அதுதான், அவ்வளவுதான். அது அப்படித்தான். போய் நம்ம இயற்கைய கேள்வி கேட்க முடியாது. இருக்குன்னா அப்படியே விட்டுறணும், அவ்வளவுதான். அதுக்குள்ள பெருசா ஏன்னா பண்ண முடியாது. இது ஏன் எனக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. ஆனா நான் எப்படி அவ்வளவுதான். கேக்குறதுன்னு ஃப்ரீயா விட்டுருங்க. இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தேடினீங்கன்னா போய்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கணும். ஓகே. ஏன்னா அதை அறிய முடியாதுன்னு தெரிஞ்சா ஆட்டோமேட்டிக்கா திரும்ப பதில் தேடி வரும். இந்த இந்த இதுல உணர்ந்தவன், முழுவதுமாக இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்தவன் யாரும் கிடையாது. போய்கிட்டே தான் இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா இங்க அனுபவத்தை பெறுவதற்காக வந்திருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு கிடையாது. இங்க எது அனுபவிக்குது? நீங்கள்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அப்புறம் எது எங்க இருந்து ஒண்ணு அனுபவிக்கும்? தூங்கிட்டாலே நீங்க இல்ல, இந்த உலகமும் இல்ல. அப்ப எப்படி ஒண்ணு எங்க என்ன அனுபவிச்சுட்டு இருக்குது அப்படின்னு கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பதில் கிடைக்கும். ம்? அதுக்குள்ள இதெல்லாம் உணர்தலுக்குள்ள இருக்கு. அந்த உணர்தலுக்குள்ள இருக்கிறத வார்த்தைகளால வெளிப்படுத்த முடியாது. காரண வகை இலக்கண வகைன்னு ரெண்டு இருக்கு. ஓகே. காரண வகையால் காட்டுவது வேற, இலக்கண வகையால் காட்டுவது வேற. இங்க இருக்கு பாரு வீடு அப்படின்னு காட்டணும்னா இது இலக்கண வகை. காரண வகை அப்படின்னா அந்த ரெண்டாவது தெருல மூணாவது வீட ஒரு பச்சை கலர் பில்டிங் இருக்கும். அந்த பச்சை கலர் பில்டிங்குள்ள ஒரு நாய் கட்டி இருக்கும். இப்படின்னா அது காரண வகையில காட்டுறது. இப்ப நான் காமிச்சது அதுக்கும் நீங்க வீட்டை காமிச்சிட்டான்னு தான் சொல்ல போறீங்க, இப்படி காமிச்சாலும் வீட்டை காமிச்சிட்டான்னு தான் சொல்ல போறீங்க. ஓகே. இப்ப நான் அங்க எங்கேயோ நான் காமிச்சதுக்கும் வீட்டை காமிச்சிட்டேன்னு தான் சொல்றேன். இங்க காமிச்சதோ பேர் கண்ணு முன்னாடி இருக்கு பாரு அப்படின்றது நீங்க வீட்டை காமிச்சிட்டேன்னு தான் சொல்றேன். இப்படி கண்ணு முன்னாடி இருக்கிறத பொருள் தன்மையில இருக்கிறத காட்டலாம், உணர்வு தன்மையில இருக்கிறத அங்க இருக்குது அப்ப பாரு அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதுக்குதான் திருவள்ளுவர் கூட என்ன சொல்றாருன்னா 3 வகை தான் வச்சிருப்பாரு. அறம், பொருள், இன்பம், அவ்வளவுதான் வச்சிருப்பாரு. இந்த அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இந்த 3 தான் வச்சிருப்பாரு. வீடுன்னு சொல்லக்கூடியதை வச்சிருக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் எழுதுனதுலயே துறவரம்ன்ற ஒரு விஷயம் இருக்கும். அந்த துறவரம் போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வீடுக்குள்ள கொண்டு போகும். அந்த வீடுன்னு சொல்லக்கூடியது காரண வகை. அந்த காரண வகையை காட்ட முடியாது. அதனால இதை எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்குள்ள போகும்ன்றதுதான் அவரோட நியதி. அதனால அதை பத்தி அவர் பேசல. ஆனா உள்ள மறைமுகமாக பேசப்பட்டிருக்கு. இப்படி சில விஷயங்களை சில இடங்கள்ல காட்ட முடியுமே தவிர மொத்தமா எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது. நீங்க இந்த கேள்வி யாருகிட்ட கேட்டீங்கனாலும் அதுக்கு பதில் வராது. நன்றிகள். லாவண்யா சொல்லுங்க. ஹாய் ப்ரோ. வணக்கம். வாழ்க வளமுடன் ப்ரோ. இப்ப எனக்கு மாணிக்க வாசகர், சுந்தரர், அப்பர் அவங்களுக்குலாம் இருக்க தேடல் அதிகமா இருக்கு. அவங்கள பத்தி தான் நிறைய பாக்குறேன். அந்த மாதிரி ரமண மகரிஷி அவங்கள மாதிரி தான் நிறைய வீடியோஸ் பாக்குறேன். இப்போ அவங்க ஸ்டோரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளோ எளிமையா கருணையா இருந்த இறைவன் ஏன் இந்த கலியுக காலத்துல இவ்வளோ நம்ம கிட்ட இருந்து இவ்வளோ தூரத்துல இருக்காங்கக்கான காரணம் என்னன்னு எனக்கு கொஸ்டின் வந்துட்டே இருக்கு. அவ்வளவுதானா கேள்வி? அவ்வளவுதானா? அவ்வளவுதான். யார் தூரத்துல இருக்கிறது? அவங்க அவ்வளோ இப்ப மாணிக்க வாசகர் ஆட்கொண்டதா பார்க்கட்டும், சிதம்பரத்துல சரி, திருப்பெருந்துறையிலயும் சரி, அவ்வளோ எளிமையா இருந்தவங்க இப்போ நம்மள அவங்கள சந்திக்கணும் அப்படின்னாவே இவ்வளோ தூரமா இருக்கு. அதுக்கான ரீசன் யார் என்னவா தூரமா இருக்கும்? இருக்கிறது? யாரு தூரமா? இறைவன் ப்ரோ. யாரு சொன்னது இறைவன் தூரமா இருக்கிறாருன்னு? அது நான் ஃபீல் பண்றேன். இருக்காங்க, ஒவ்வொரு வேண்டுதல் பிரேயருக்கு அப்புறம் ஃபீல் பண்றேன். பட் அவங்களுக்கு அவ்வளோ காட்டினது நமக்கு ஏதோ குறைவா இருக்க மாதிரியோ. இப்ப அம்மணி அம்மாள் பத்தி பாருங்க, அப்பருக்கு ஒரு டைம்ல கிடைக்கும், மாணிக்க வாசகருக்கு லேட்டா கிடைச்சது. எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டதுக்கு அப்புறம் மாணிக்க வாசகர் வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல வர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் தேடி அலைஞ்சதுதான் அந்த கதறல் தான் திருவாசகம்.
ஒரு குழந்தைகிட்ட தங்க கிண்ணத்தை கிடைச்சா எப்படி தூக்கி எறிஞ்சு விளையாடுமோ அப்படி விளையாடிட்டுனேன்னு சொல்லி வருத்தப்படுறதா திருவாசகம். அப்ப சில பேருக்கு சில ரியலைசேஷன் வேணும். அந்த பக்குவ நிலை அந்த ஆன்மா எய்தும் போதுதான் அந்த ஒரு விஷயம் நடக்கும். சிவசிவான்னு சொல்லிட்டு பிறகுறாரு, பிறக்கும் போதே சிவ வாக்கியரு. அப்ப பிறக்கும் போதே அவருக்கு கிடைச்சிருச்சாரு? ஆமா, கிடைச்சிருச்சு. அப்போ ஒருத்தருக்கும் ஒரு நிலையில தான் கிடைக்கும். அது நம்ம கேள்வி ஒண்ணு இல்ல. பட்டினத்தாரோட சிஷ்யரு பத்ரகிரியாரு. ஆமா ப்ரோ, பட்டினத்தாரோட அதுவும் பட்டினத்தாரோட சிஷ்யருக்கு முன்னாடி கிடைச்சு அவர் கிளம்பிட்டாரு. கிடைச்சிருச்சு. உணர்த்தினதே பட்டினத்தார் தான். அந்த இடத்துல உணர்த்த வச்சதே பட்டினத்தார் தான். ஆனா பட்டினத்தாருக்கு கிடைச்சிருச்சு. ஆனா சரி, பட்டினத்தாருக்கு கிடைக்கல, பத்ரகிரியாருக்கு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம போய் கேள்வி கேட்க முடியுமா, என்னை விட எப்படி அவனுக்கு கொடுத்த? இப்போ இந்த என்னப்ப நல்லவான்னு கூடிய ஒரு பாடல் உண்டு. என்னப்ப நல்லவா என் தாய். நந்தனார் மூவில இருக்கு ப்ரோ. ம்? நந்தனார் மூவில இருக்கு ப்ரோ ஆனா அந்த இருக்கு சாங். இல்லையா, பாத்திருக்கீங்களா நீங்க? அந்த மூவி பார்த்திருக்கேன். அதுல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். எப்ப வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை வேற மாதிரி, ஒரு உயிரை வேற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அப்ப வரைக்கும் அவருக்கு அந்த இது கிடைக்கவே கிடைக்காது. நான் வந்து ஒரு பெரிய குடும்பத்தை சேர்ந்தவன், இவனுக்குலாம் ஆமா என்ன இப்படி கிடைச்சிருச்சா அப்படி கிடைச்சிருச்சா, நான் தாண்டா பெரிய ஆள்னு இருக்கும்போது அவருக்கு எதுவும் விளங்காது. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, ஒரு அந்த இருக்கக்கூடிய அந்த நெல் பயிர்கள் எல்லாத்தையும் எடுத்து நாத்துதான். பிடிச்சு, அந்த நாத்து எல்லாத்தையும் கட்டுப்பிடிச்சு அவர் இது பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்னா அதுலயும் இறைவனை பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறம் ஒரு ஆமா கட்டத்துல அவர் சொன்னது தவறுன்னு உணரும் போது, நான் இப்படி இருந்த நிலை தவறுன்னு உணரும் போது அவர் என்ன பண்ணுவாருன்னா, இவர் காலில் விழுவாரு. இவர் ஆமா விழுந்த உடனே அவருக்கு ஞானம் பிறந்துரும். ஆமா அந்த 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 சீனை கரெக்டா கவனிச்சீங்கன்னா அதுல உங்களுக்கு புரியும் அந்த விஷயம். அப்ப இவர் காலில் இவர் சரண்டர் ஆகுறாருல்ல, என்ன அந்த ஈகோவெல்லாம் விட்டதுக்கு அப்புறம் சரண்டர் ஆகுறாருல்ல, ஆட்டோமேட்டிக்கா வந்துறாரு. இறைவன் ஒன்றும் தூரத்துல எல்லாம் இல்ல, நம்ம தான் தூரத்துல இருக்கோம். நம்மளோட செயல் மாறும்போது இறைவன் கூடயே இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். நம்ம தான் விலகி இருக்கோம், இவரெல்லாம் விலகி எல்லாம் இல்ல. ஓகே. பிரேமா சொல்லுங்க, குயிக்கா முடிச்சிடலாம். ஹவு டு அட்ராக்ட் மணி நிறைய வாட்டி கேக்குறீங்க நர்மதா, சொல்லிடுறேன். ஒன்னும் இல்ல, பிரேமா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அட்ராக்ட் மணி அப்படின்னா முதல்ல அதுக்கு உண்டான செயல் இருக்கணும். அதை பத்தின ஒரு நாலேஜ் கெயின் பண்ணணும். அட்ராக்ட் மணினா ஃபர்ஸ்ட் கொடுக்குற தன்மைக்கு போகணும். இங்க பாருங்க, இப்போ ஒரு பிசினஸ் நல்லா இயங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த பிசினஸுக்கு சரியான முறையில என்னென்னலாம் அந்த பிசினஸுக்கு தேவையோ அதை எல்லாத்தையும் அமைக்கணும். என்னென்னலாம் அந்த பிசினஸுக்கு தேவையோ அது எல்லாத்தையும் அமைக்கணும். இப்போ ஒரு ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு சக்கரை போடுறீங்க, இல்ல ஏதோ ஒரு லட்டு போடுறீங்க. இப்ப எறும்பை கூப்பிட்டு சொல்லணுமா நம்ம, இங்க சக்கரை இருக்கு சாப்பிடுன்னு சொல்லணுமா, இல்ல எறும்பு ஆட்டோமேட்டிக்கா வந்துருமா? ஆட்டோமேட்டிக்கா எறும்பு வந்துரும். அப்போ இப்ப இருக்கக்கூடிய நிலையில நம்ம காட்ட வேண்டிய அவசியம் இருக்கு. மார்க்கெட்டிங், த்ரூ மார்க்கெட்டிங் காட்ட வேண்டிய அவசரம் இருக்கு. அட்ராக்ட் மணி அப்படின்னா செயல் செய்தாதான் இங்க மணி அட்ராக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி கொடுக்கிற தன்மைக்கு போனாதான், எப்ப நீங்க அந்த கொடுக்கிற தன்மைக்கு போறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மற்றவங்கிட்ட இருந்து வரக்கூடிய தன்மையில உங்களுக்கு வந்துடும். மற்றவங்கிட்ட இருந்து என்னென்னலாம் வரணுமோ அது வந்துடும். எடுக்கிற தன்மையில இருந்தீங்கன்னா அது வரவே வராது. மணியை எப்போ வந்து ரொம்ப பெரிய விஷயமாக கருதிட்டீங்களோ அது தூரத்துல நிற்கும். எப்போ ஒரு விஷயத்தை நீங்க ரொம்ப பெருசா பாக்குறீங்களோ அதுக்காக ஏங்கிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வரவே வராது. எப்ப அது ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி போய் பாருங்க, குழந்தைகிட்ட குழந்தை மாதிரிதான். குழந்தை வா 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 அப்படின்னா வராது. அப்படி நிற்கும், அப்படி பார்க்கும், அப்படி பார்க்கும். போ அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்களா, குடுகுடுன்னு ஓடி வந்து உங்ககிட்ட சும்மா நிற்கும். இப்படிதான் எல்லாமே. எப்போ நம்ம விலைக்கு போறோமோ அப்பதான் அட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரிதான் ரிலேஷன்ஷிப்ல கூட நீங்க கவனிச்சு பாருங்க. பெண் தேடி தேடி வரும்போது பையன் விலைக்கு போவான், பையன் தேடி தேடி வரும்போது பெண் விலைக்கு போவான். அது அப்படித்தான். அப்போ என்னன்னா மணிக்கும் அதுதான். நீங்க இங்க ஓடி ஓடி அதை பண்ணணும் அப்படின்றத தாண்டி இங்க என்ன கிரியேட் பண்ணா என்ன வேல்யூவை கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா மணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க நான் என்ன வேல்யூ கிரியேட் பண்ண போறேன்னு திங்க் பண்ணினா மணி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இங்க அவுட் அட்ராக்ட் பண்ணினா அப்படியே கண்மூடி உட்காந்த உடனே வராது. மேனிஃபெஸ்டேஷன்ல அப்படிதான் சொல்லுவாங்க, இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க. அதுக்கு பின்னாடி செயல் இருக்கு. அந்த செயலை நம்ம எப்படி அமைக்கிறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு மணி வரும். இந்த மணியும் என்ன கொடுக்கணும்னு நீங்க திங்க் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதுதான் நான் சொல்றது, பிராண்ட் சீக்வல் டு வேல்யூ. பிராண்ட் சீக்வல் டு வேல்யூ. அப்ப அந்த பிராண்டை நீங்க கிரியேட் பண்ணும்போது அதுக்கு உண்டான வேல்யூ என்ன கொடுக்குது. டாடா அப்படின்ன உடனே நம்மளுக்கு வந்து ஓகே தரமான ப்ராடக்டா இருக்கும், அதுதான் வேல்யூ. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் போய் அந்த பிராண்டை வாங்குவான். அப்படிதான் மணியை ஈர்க்க முடியும். வேல்யூ என்ன அங்க கிரியேட் பண்றோன்றதுதான் அங்க உங்களுக்கு பணமே. ஓகே, மணி அட்ராக்ட் பண்றதா சிம்பிள், அவ்வளவுதான். இங்க பாருங்க, இன்னும் பிராண்டிங்கை பத்தி பேச சொன்னீங்கன்னா நான் 1 மணி நேரம் பேசுவேன். ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், எப்படிலாம் நம்மளோட மைண்டுக்குள்ள பிராண்டிங் உட்காரும்ன்றத சொல்றேன். டிங் டிங் டிங், ஒரு சத்தம் கேட்டிருக்கீங்களா? இந்த சத்தம் என்ன சத்தம்? பிரிட்டானியா.
எப்படி? இப்ப நான் பிரிட்டானியான்னு சொல்லவே இல்லையே, வெறும் ஒரு மியூசிக் தான் போட்டேன். எப்படி எப்படி இதை நீங்க இப்ப பிரிட்டானியான்னு சொன்னீங்க? இது எப்படி நீங்க பிரிட்டானியான்னு சொன்னீங்க? இது ஒரு ஒரு வகையான பிராண்டிங்கை பதிவு பண்ணக்கூடிய ஒரு வகை. ஓகே, இப்போ நீங்க சில விஷயங்கள் வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 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 இடத்துல ஒரு ஒரு விஷயத்த வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த வகையான மார்க்கெட்டிங், அந்த வகையான மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி. மார்க்கெட்டிங்ல பல வகை இருக்கு, பிராண்டுன்றதுல பல வகை இருக்கு. நீங்க ஹெச்டிஎஃப்சிக்கு போனீங்கன்னா ஹெச்டிஎஃப்சில அப்படின்னு ஒரு மியூசிக் வரும். நீங்க ஏடிஎம்ல பணம் எடுத்ததுக்கு அப்புறம் பாத்துருக்கீங்களா? இப்படி ஒன்னொடுத்துக்கும் சைலண்டா அதுக்கு பேர் சோனிக் பிராண்டிங் சொல்லி சொல்லுவாங்க. அது பேர் சோனிக் பிராண்டிங். சோனிக் பிராண்டிங்னா என்னன்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சத்தம் வந்த உடனே அதுதான்றது கூட கனெக்ட் ஆகும். டன் 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 அப்படின்னு வந்துச்சுன்னா ஓகே, இது வந்து ஐபோனு டோனு வந்துருதா இல்லையா? டன் 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 அப்படின்னு ஐபிஎல் மியூசிக்னு ஒன்று நம்மளுக்கு வந்துடும். இப்படிதான் அதுக்கு பின்னாடி சோனிக் பிராண்டிங் சொல்லுவாங்க. அந்த மியூசிக் மூலமா உட்கார வைக்கிறது. இப்படி எந்த இடத்துல என்னென்னலாம் வேல்யூ அந்த இது கொடுக்குதோ அதுக்கு தகுந்தாற் போல அந்த பிராண்டிங் கிரியேட் ஆகும். பிராண்டிங் பத்தி பேச சொன்னீங்கனாலும் எனக்கு நான் இது வரைக்கும் கத்துட்ட விஷயங்கள் எல்லாம் பேசுவேன். வேல்யூ அவ்வளவுதான். ஒரு பிராண்ட் ஈக்குவல் டு வேல்யூ என்ன கொடுக்குது, அவ்வளவுதான். அது இப்ப அழைக்கிறான் மாதவன் அப்படின்னா அழைக்கிறான் மாதவன் என்ன வேல்யூ கொடுக்குது? அது பல பேரோட வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணுது. அதுதான் அதோட பிராண்டிங். அவ்வளவுதான். ஸோ பணம் வரணும்னா சிம்பிளான ஒரு விஷயம், என்ன வேல்யூ நான் கொடுக்க போறேன், என்ன கிரியேட் பண்ண போறேன், அவ்வளவுதான். ஓகே, அனு சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். இப்ப வந்து நம்மளோட டே டு டே லைஃப்ல வந்து சில விஷயம்லாம் நடக்கும்ல ப்ரோ. சில விஷயம் நம்மள தெரியாமையே வந்து மத்தவங்க வந்து நம்மள ஹர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஆஹ், என்னதான் நம்ம பாசிட்டிவா அதை வந்து ஓகே அவங்க அப்படிதான் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிட்டாலுமே வந்து அந்த ஹர்ட்டுக்குன்ற ஒரு ஒரு பெயின் இருக்குல்ல. ஸோ அந்த பெயினை வந்து நம்ம எப்படி வந்து அதை லெட் கோ பண்றது, அதே மாதிரி அந்த பர்சனை நம்ம எப்படி வந்து ஒரு டே டு டே லைஃப்ல அவங்கள வந்து அதுக்கப்புறம் நம்ம எப்படி பாக்குறது, ஈவன் தோ அதை சார்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே அந்த ஒரு பெயின் இருக்கு அப்படின்ற போது அந்த அந்த விஷயத்துல வந்து எப்படி நம்ம அஹ், அதை எப்படி ஹேண்டில் பண்றது, அதுவும் ஈவன் எஸ்பெஷலி ஃபார் கேர்ள்ஸ் அப்படின்றதையும் நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்றேன். ஏற்பட்டது யார் கூட? ரிலேட்டிவ்ஸ் கூடயா? ஆஹ் ம் ஒரு டே டு டே லைஃப்ல எல்லாருமே எல்லார் வீட்லயும் இது இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு வரும்போது அந்த ஏர்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்து, அவங்க ஆப்வியஸா நம்ம அவங்க கூட தான் இருந்தாகணும், எல்லாம் இது பண்ணி ஆகணும். பட் ஆனா நம்மளுக்கு அதை ஓவர் கம் பண்ணி வந்தாலுமே அந்த பர்சன் கூட நம்மளுக்கு ஒரு அது ஒரு ஒரு கனெக்ட் இல்ல, அந்த அந்த விஷயத்துக்கு அப்புறம் ஒரு கனெக்ட் இல்ல அப்படின்னு வரும்போது அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது ஒரு டே டு டே லைஃப்ல. இங்க பாருங்க, கூடயே இருக்கக்கூடிய பர்சனோட ஒரு விஷயம் ஆட்டோமேட்டிக்கா அந்த தன்மையில இருந்து விலகும். எப்படியா இருந்தாலும் விலகும். கூடயே ம் ஒரு தன்மை விலக தான் செய்யும். திரும்ப இங்க கிரியேட் பண்றதுனால ம் பெரிய டாஸ்க். அவ்வளோ இப்ப பாருங்க, நான் வந்து அதெல்லாம் பண்ணிடலாம், அதெல்லாம் பண்ணிடலாம்னா நான் சும்மா போய் சொல்றேன்னு அர்த்தம் இங்க. ஏன்னா ஓகே. அது எப்படி கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னா, வெறுப்ப வேணா அங்க விளக்க முடியுமே தவிர திரும்ப போய் பெரிய கனெக்டை கொடுக்க முடியாது. திரும்ப ஒரு பெரிய கனெக்டை கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அவங்கள விட்டு ஒரு ம் டிஸ்டன்ஸ்ல இருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கிரியேட் ஆகும். திரும்ப அப்படியே இருக்கீங்கன்னா அந்த பதிவு இருந்துட்டு தான் இருக்கும். அப்ப என்னன்னா, அவங்க என்ன விஷயங்கள் செஞ்சாங்கன்றத திங்க் பண்ணி பாத்தீங்க, நன்றி தினமும் நன்றி செலுத்துதன் மூலமாக அவங்க மேல இருக்கக்கூடிய வெறுப்பையும் ம் அவங்க மேல இருக்கக்கூடிய அந்த கோபத்தையும் நம்ம மாத்தி அவங்கள மன்னிப்பு கொடுத்து நம்ம திரும்ப அவங்கள நடத்த முடியும். அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு இங்க ஒண்ணு கிரியேட் ஆச்சு இல்ல, இப்போ குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு சண்டை ம் ம் வந்துருக்கு, ஆனா கிரியேட் ஆனதுதான் அது. அதனாலதான் எப்பயுமே நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ள ஒரு விஷயம் பில்ட் ஆகாம பாத்துக்குங்கன்னு சொல்லி சொல்லுவேன். ஏன்னா கடைசி வரைக்கும் அவங்கள மாத்தவே முடியாது, அந்த ஒரு விஷயத்தை ம் அழிக்க ம் முடியாது. ஒரு டைம் ஒன்ஸ் அது ஆயிடுச்சுன்னா அந்த பர்சன் டோட்டலா ஆயிடும் தான். ஒரு கணவனை ஒரு மனைவி வெறுத்துட்டா அப்படின்னா கடைசி வரைக்கும் என்னதான் நீங்க திரும்ப இது பண்ணிட்டோன்னா கொண்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்க். அவ்வளவு பக்குவம்லாம் இங்க கிடையாது மனமுக்கு. ஆனா திரும்ப எப்போ வரும் அப்படின்னா, ஒரு ம் கணவன் ஒரு 10 வருஷம் போயிட்டாரு, அவரோட இங்க பிரசன்ஸே இல்ல, அப்ப அவங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா கூடயே இருக்கும்போது கிரியேட் ம் ம் கிரியேட் பண்ண முடியாது. அதனால பார்க்கும்போது அது இல்லாம சஞ்சலம் இல்லாமலாம் போக முடியாது. அந்த அந்த உயிரையும் நம்ம நேசிக்கிறோம், பரவாயில்ல, அது ஏதோ பண்றது பண்ணிடுச்சு விடு அப்படின்னு சொல்லி போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா விட்டுட்டு போக முடியும். உடஞ்சது உடஞ்சது மாதிரி தான் ம் இருக்கும். ஆனா அது ஒரு உயிர், இது ஒரு உயிர். அது ஒரு மைண்டா பாருங்க.
எப்பயுமே ஒரு மைண்டா பாருங்க. அது ஒரு மைண்டு, பாவம் அது ஏதோ தெரியாம பேசுது இப்படின்னு சொல்லும் போதே அந்த நிலைக்கு நீங்க போக ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு விஷயம் மூலமா நீங்க விலக முடியும். அப்படித்தான் பண்ண ஓகே. முடியும். இப்ப நான் இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லலாம். உங்களை சொல்லலன்னு பாருங்க அப்படின்னா அது எல்லா இடத்துலயும் பொருந்தாது. ஏன்னா என்னதான் சொல்லிட்டு ம் இருக்கேன் ம் பாரு அப்படின்னா எப்படி அப்படின்னா எல்லா இடத்துலயும் அது பொருந்தாது. சில சில உபதேசங்கள் சில சில இடங்கள்ல பொருந்தும், சில சில இடங்கள்ல பொருந்தாது. அந்த இடத்துக்கு என்ன பொருந்துமோ அதை தான் நம்ம பொருத்தணும். அப்ப இந்த மாதிரி நீங்க இருக்கக்கூடிய ஓ- சுச்சுவேஷன் எனக்கு புரியுது என்னன்றது. அந்த மாதிரியான ம் இடத்துல திரும்ப ரீக்ரியேட் பண்றதுன்னா ஒண்ணு நீங்க விலகி இருக்கிற மாதிரியான ஒரு நிலை இருந்ததுன்னா அந்த பர்சனுக்கும் உங்களுக்கும் ஒரு ம் விஷயம் சுமூகம் இதுவா இருக்கும், ஒன்றும் பிரச்சனையா இருக்காது. இல்ல அப்படிதான் இருக்க போறீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல அங்க பாண்ட் எல்லாம் கிரியேட் பண்ணலாம் முடியாது. நீங்க என்னதான் create- ஈவன் தோ நம்ம கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு வந்து அவங்க எந்த எஃபர்ட்டும் அதான் சொல்ல போடுற வந்தேன். மாதிரியும் அதான் வந்து நான் சொல்ல வந்தேன். ஈவன் நீங்க கிரியேட் பண்ண ம் அப்படின்னு எடுத்து அதை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்ல வந்தேன். என்னதான் நீங்க கிரியேட் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை அங்க கிரியேட் பண்ண முடியாது. ஏன்னா இது இருவரை சார்ந்தது. இப்ப நான் இங்க ம் என்ன மாத்திக்கலாம், ஆனா ஆப்போசிட்ல இருக்க பர்சன் என்னால மாத்த முடியாது. ஓகே. இங்க பாருங்க, இப்போ நான் இத்தனை பேருக்கு அட்வைஸ் கொடுத்தாலும் என் அட்வைஸை கேட்டு அது அட்வைஸ் கிடையாது. ஏதாவது ஒரு 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 டிப் சொல்றேன்னு வச்சுப்போம். அட்வைஸ் முடியாது, டிப் சொல்றேன். அந்த டிப்பை அவங்க எடுத்து ப்ராசஸ் பண்ணாதான் அவங்களால மாத்த முடியும். என்னாலேயே மாத்த முடியாது, யாருனாலையுமே மாத்த முடியாது. அவங்க அதை உணரணும், அப்பதான் மாறும். அப்ப ம் ம் எப்படி ம் அவங்கள உணர வைக்கிறது, எப்படி உணர வைக்க முடியும்? உணரெல்லாம் வைக்கவே முடியாது. நீங்க என்னதான் சொன்னாலும் உணரெல்லாம் வைக்க முடியாது. அது உணர்வு, அவன் தான் உணரணும். காட்டலாம், இவங்க பேர் இப்படின்னு ம் காட்டலாம். அந்த காட்டுறதை வேணா பொருள் தன்மையில பார்க்க முடியும், இப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க முடியும். அப்படி உணர்வாங்க, பட்டுன்னு அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. புரிஞ்சிருச்சுங்க, நீங்க சொன்ன புரிஞ்சிருச்சு, சாரி உனக்கு வலிச்சிருக்கும் அப்படின்னு தெரியும். திரும்ப அதுல இருந்து வெளியே வந்துருவாங்க. அவங்க எப்போ ஐயோ இது நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு ரியலைஸ் பண்றாங்களோ, இதை நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும், இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம சரியா இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ, ஆட்டோமேட்டிக்கா அது அங்க மாறிக்கும். நம்மனா இங்க மாத்த முடியாதும்மா, எதையுமே மாத்த முடியாது. நம்ம தான் மாறிக்கணும். ஓகே, அதனால ஓகே. ஃப்ரீயா விட்டுருங்க. அவங்க மேல வெறுப்பை மட்டும் நம்ம உண்டாக்க கூடாது, அதுல நம்ம கான்சியஸா இருக்கணும். அவங்க மேல ஒரு வெறுப்பு ஓகே. உண்டாக்காம ஓகே அதுவும் ஒரு உயிர், சரி அதுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போயிட்டு போகுது அப்படின்ற ஒரு நிலைக்கு அப்பப்போ நீங்க மன்னிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா மன்னிக்கல அப்படின்னா அவங்கள பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு வெறுப்பு கிரியேட் ஆகும். அவங்களுக்கு அது உறுத்தாது, உங்களுக்கு தான் உறுத்தும். அதனால அதுல இருந்து மட்டும் வெளியே வந்து, ஆ அதுல இருந்து மட்டும் வெளியே வந்து ஓகே. அவங்க செஞ்ச நல்லதை யோசிச்சு ம் பாருங்க. கண்டிப்பா இங்க பாருங்க, அவங்க எதுவுமே நல்லது செய்யலங்கன்னா நீங்க சொல்லவே முடியாது. யாரையுமே நீங்க அப்படி ம் சொல்ல முடியாது. ஒரு திருடனா இருந்தாலும் அந்த குழந்தைக்கு, அவனோட குழந்தைக்கு அவன் பெரிய கடவுள் தான். ம் ம் அவங்க அம்மாவுக்கு அப்படித்தான், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். அந்த மாதிரி ம். ஒருத்தருக்குமே எல்லார்கிட்டயும் எல்லாரும் ஒண்ணு கிடையாது. கொலை ஓகே. பண்றவன், கட்ட பஞ்சாயத்து பண்றவன் குடும்பத்துல போய் அவ்வளவு சந்தோஷமா இருப்பான். யாருக்காக பண்ணுவான்னா, ஐயோ என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி கொலை பண்றான், கட்ட பஞ்சாயத்து பண்றான். அவங்களுக்கு அவங்க நல்ல, ம் அப்போ எல்லாருக்கிட்டையுமே ம் எல்லா விஷயமும் நெகட்டிவா மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்ட பாசிட்டிவிட்டியும் இருக்கும், பாசிட்டிவாவும் சில விஷயங்கள் கரெக்ட். இருக்கும் அவங்க கிட்ட. அப்ப அந்த பாசிட்டிவான ஒரு விஷயம் என்ன, நமக்கு அவங்கனால என்ன ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது விலகிடும், வெறுப்பு உண்டாக்காது. ம் ம் ஓகே, ஓகே. சோ நன்றி. அந்த வெறுப்பை ஓவர் கம் பண்ணி வர்றது வந்து நம்ம தேங்க்யூ சொல்லணும் அவங்களுக்கு. நினைத்து பாருங்க அவங்க என்னென்னலாம் ஓகே. உங்களோட வாழ்க்கையில செஞ்சிருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரீசெண்டா ம் கூட எனக்கு இந்த மாதிரியான ஒரு அனுபவம் இருக்கு. ஓகே, எனக்கு அந்த மாதிரியான அனுபவம் என்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க. எனக்கு நடக்கும்போது எனக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் எனக்கு வெறுப்புலாம் வரல. ஓகே நீங்க விலகி இருக்கீங்கன்னா விலகி இருங்க, அவ்வளவுதான். நான் இங்க ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த விஷயத்தை நான் அவங்க கூட எப்படி ஒரு இணக்கத்தை உண்டாக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். ஆனா அவங்க என்ன வேற மாதிரி நினைக்கிறாங்க, இல்ல வேற மாதிரி பண்றாங்க பார்க்கறாங்க அப்படின்னா இப்ப நான் எதுவுமே பண்ண முடியாது. அவங்களோட அனுபவத்தை அவங்க வச்சுக்கிட்டோம், சந்தோஷமா அவங்க இருக்கிறது இருக்கட்டும், ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுட்டு இந்த இடத்துல நான் ஃப்ரீ ஆயிக்கணும். எப்படின்னா அவங்க என்னென்னலாம் எனக்கு நல்லது பண்ணாங்கன்னு யோசிச்சுட்டேன்னா இங்க ஃப்ரீ ஆயிடும். இங்க பாருங்க, இதெல்லாம் என்னோட தன்மையிலே கிடையாது. இதெல்லாம் மத்தவங்க ஏம இங்க இதெல்லாம் நான் உட்காந்து இதுக்கெல்லாம் நான் வருத்தப்படணும் கிடையாது. இதெல்லாம் மத்தவங்க தான் உட்காந்து வருத்தப்படணும். ஏன் தன்மையில நான் கரெக்டா இருக்கேன், நான் பயணம் பண்றதுல நான் கரெக்டா இருக்கேன், அவ்வளவுதான். இங்க போயிட்டு இதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு என்னால மாத்தவும் முடியாது. இப்ப எனக்கு இப்ப பாருங்க, இவ்வளவு இவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சொன்னாலும் என் லைஃப்ல என்ன அவரோட லைஃப்ல அப்படி இருக்கா, அது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஒரு டாக்டரா இருப்பாரு. டாக்டரா இருந்தாலும் டாக்டரா இருந்தாலும் அவருக்கும் ஜுரம்னு ஒண்ணு வரும். என்னதான் அவர் வந்து ஒரு குழந்தை மகப்பேறு மருத்துவராக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் குழந்தை இல்லாத தன்மை இருக்கு. பல டாக்டர்ஸ் கிட்ட பார்த்திருக்கேன். இப்ப அவங்கனாலேயே அவங்களால மாத்த முடியாது. வெளித்தன்மையில நடக்கிறது எதுவுமே மாத்த முடியாது. கொரோனால எங்க அப்பா போய் அட்மிட் ஆனார் ஹாஸ்பிட்டல்ல. பக்கத்து பெட்ல இருந்தவங்க, என்னங்க ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கே வந்துருச்சு அப்படின்றாங்க. ஏன் ஜோதிடம் பார்த்தா வராதா? இல்ல கடவுளை வேண்டீங்க உங்களுக்கு வருமா? எல்லாருக்குமே வரும்யா. அதான் நான் சொன்ன கதை மாதிரிதான்.
என்னங்க நீங்க போண்டாலாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு. ஏன் மனுஷன் தானே, நல்லா ரோபோவா போண்டா சாப்பிடாம இருக்கு? அந்த மாதிரி எல்லாருக்குமே இது அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறது. ஓகே, அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல இருக்கிறத நம்ம ரொம்ப போட்டு சிந்திச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம் அந்த நேரத்தை, அவ்வளவுதான், சிம்பிள். அட்டண்டன்ஸ் கொடுத்துட்றேன். எக்ஸிட் ஆகுறவங்க ஃபில் பண்ணிட்டு எக்ஸிட் ஆயிக்குங்க. ஓகே, பிரேமா சொல்லுங்க. கொஞ்சம் குயிக்கா முடிச்சிடலாம். சில பேர்கிட்ட பேச முடியாது, மேபி நாளைக்கு வாய்ப்பு தரேன். ஃபீட்பேக்கும் நாளைக்கு இருக்கும். வாங்க சில விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபீட்பேக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே நம்ம இந்த அந்த சந்திர கோஷ்ணா சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிடுவோம் நாளைய தினத்துல. சொல்லுங்க பிரேமா, அட்மிட் பண்ணிட்டேன். வணக்கம் சார். வணக்கம். இது திதி தேவதை பூஜை சொன்னீங்க. நம்ம இப்ப இங்க சும்மா கும்பிடுறோம். எப்படின்னா இங்க நான் கர்நாடகால இருக்கிறதுனால தமிழ்நாட்டுல மாதிரி அந்த எண்ணெய் எல்லாம் குவாலிட்டியா பியூரா இங்க கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சோ எனக்கு வேணும்னா நான் உங்க ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணா எனக்கு கொரியர் பண்ணி விடுவீங்களா? 9087808808 சேம் நம்பர் தான், ஆஃபீஸ் நம்பர் 9087808808. நீங்க பண்ண நம்பர் தான், அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணீங்கன்னா கொரியர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு நீங்க சார் இன்னொரு நாளைக்கு பண்ணீங்கன்னா நாளைக்கு இன்- பண்ணிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை லீவு, திங்கக்கிழமை பண்ணுங்க பண்ணிடுவாங்க. சார் இன்னொரு விஷயம், இப்ப வந்து திதி தேவதை நம்ம கும்பிடுறோம் இல்லையா, அதுவும் நம்ம இப்ப எனக்கு அப்பா அம்மா 2 பேரும் இறந்துட்டாங்க. சோ இவங்கள கும்பிடுறது வேற அவங்கள கும்பிடுறது வேறயா, இல்ல ரெண்டுமே ஒண்ணுலதான் அடங்குமா சார்? இப்ப திதி தேவதைன்னு சொல்றோம், நம்ம அவங்களுக்கும் நம்ம கும்பிடுறோம் வீட்ல. சோ ரெண்டும் ஒண்ணா மிக்ஸ் ஆகுதா, இல்ல இது வேற அது வேறயான்னு எனக்கு விளக்கம் கொஞ்சம் தெரியணும். அது வேற இது வேற தான். ம். இப்ப இவங்கள கும்பிடும் போது அவங்களையும் அப்ப கும்பிடக்கூடாதா? கும்பிடலாமே. எனக்கு ஒரு சந்தேகம், அதான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு. கும்பிடலாமே. கும்பிடலாமா? ஓகே ஓகே சார், அந்த சந்தேகம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. நாளைக்கு கான்டாக்ட் பண்ண மண்டே எனக்கு போட்டு விட்டுருவீங்களா? ம் திதி நாளைக்கு தேவதை நான் இப்படி அதுக்கான முறைய போட்டோ எல்லாம் வச்சு கும்பிடுற மாதிரி இருக்குமா? நான் விளக்கு வச்சு கும்பிடுறேன், பட் அது போட்டோஸ் அந்த மாதிரி சாமிக்கு இருக்குமா அப்படின்ட்டு. இருக்கு இருக்கு. அது அது கூட எனக்கு அனுப்ப முடியுமான்னு கேக்குறேன் நான். ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துட்டீங்கன்னா அட்ரஸ் கொடுத்தா கொரியர் பண்ணுவாங்க, பே ஆயில், பண்ணிட்டு. உங்களோட இது இப்போ கனடாவுக்கு கூட அனுப்பிச்சிருந்தோம். டோட்டலாக அந்த ஃபோட்டோ கூட போஸ்ட் பண்ணியிருப்பாங்க சுசித்ரா ஓகே அம்மாவுக்கு. சார். எல்லா ம். ஜேர்னல்ல கிட்டத்தட்ட புக்கு எல்லாத்தையுமே அந்த மாதிரி நீங்கள் என்னென்னலாம் வேணும் ஒரே இதில் கேட்டிங்கன்னா கொரியர் டோட்டலாக எல்லாத்தையும் அனுப்பிச்சிருவாங்க. ஜேர்னல் புக்ஸ் ஓகே சார். எதுவாக ஓகே இருந்தாலும். சார், தேங்க்யூ சார், அதான் கேட்டேன். ஓகே சார். சீதா லட்சுமி சொல்லுங்க, கொஞ்சம் குயிக்காக முடிச்சிடலாம். குருவே சந்திரன். குருவிஸ்வரன் வணக்கம். ப்ரோ எனக்கு ஒரு question இருந்துச்சு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நியூ லுக் நல்லா இருக்கு. என்னடா புது கேட்கல பையன் ஜாயின் குரூப்ல அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கேட்கலங்க. புது பையன் ஜாயின் பண்ணிட்டாங்க. கேக்குதா? ஹலோ, இட் இஸ் ஆடிபிள்? எஸ் ஆடிபிள், சொல்லுங்க. யா. நான் டீம்ல வந்து யாரோ புது பையன் ஜாயின் பண்ணிட்டாங்க. நேத்து உங்களை ஃப்ரெஷ் லுக்ல பார்க்கும்போது டேய், யாருடா இது? எப்போ? நம்ம இவ்வளவு நாள் நேரத்துல இருந்து எனக்கு அதுதான் ஃபீல் ஆயிட்டு இருக்கு. ஓகே. ஓ, நான் தான் சொன்னேன், இல்ல இல்ல இப்படி இருக்கிறதுனாலயா? நியூ லுக். ஆமா, நியூ லுக் எங்களுக்கு நாங்க 10 டேஸா கண்டினியூஸா பாத்துறதும் இப்போ பாக்குறதுக்கும் வேற மாதிரி ஆயிட்டு ஒரு ஃபீல். வித்தியாசமா இருக்கா? சரி ஆமா. ஓகே, ஒரு புது சரி ப்ரோ, எனக்கு ஒண்ணு கேட்க வேண்டியது. புது லுக், பட் இட் வாஸ் லுக்கிங் நைஸ். ஓ ஸோ நன்றி. சேஞ்சஸ் ரிக்வயர்டு. சேஞ்சஸ் ரிக்வயர்டு. நம்மளுக்குள்ள நம்ம மாற்றம் கொண்டு வர்றது இது ஒரு இது. யூ ஹேவ் ஆல்சோ அப்சர்வ் மீ பிகாஸ் ஐ வாஸ் இன், எனக்கு வந்து பாய் கட் மாதிரி தெரியும். பட் அட்டாச்மெண்ட் அண்ட் டி அட்டாச்மெண்ட் வித் செல்ஃப்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒர்க்கிங் இன் ஜெர்மன் பேக், ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ. நான் வந்து என்னோட ஹேரை வந்து ஃபுல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு ஐ ஹேவ் டொனேட்டட். ஸோ அந்த செல்ஃப் டி அட்டாச்மெண்ட்காண்டி அதனாலதான். ஸோ இட் ஹாஸ் பீன் ஃபுல். ஏன்னா தமிழ் பொண்ணுங்களை வந்து அந்த முடி நல்லா நீளமா இருக்கணும், யூ ஹாவ் டு பி கேரி தட் ஒன். பட் எனக்கு வந்து என்னோட அட்டாச்மெண்ட் இருந்து வெளியே வர்றதுக்கு இட் வாஸ் அன் ஆப்ஜெக்ட் லைக் தட். ஸோ தட் வாட் ஐ ஹாவ் டொனேட்டட் மை ஹேர். ஸோ எனக்கு ஒண்ணு கேட்க வேண்டியது இருந்துச்சு. இப்போ வி ஹாவ் பார்ன் ஆயிட்டு இப்போ நம்ம ஒரு பாத்ல போயிட்டு இருக்கோம். பட் சடன்லி இட் இஸ் கெட்டிங் டிஸ்ட்ராக்டட். இந்த பாத்வே வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் லைனுக்கு போற மாதிரி இருக்குது. பட் ஃபேமிலி லைஃப்ல வந்து தே ஆர் சேயிங் யூ ஹாவ் டு கெட் மேரிட் அண்ட் யூ ஹாவ் டு டூ சம்திங். ஏன்னா அது வந்து இட் இஸ் நாட் அக்செப்டபிள். அது உள்ள எடுத்துக்கிட மாட்டேங்குது. பட் அது எந்த விஷயம் எடுத்துக்க பார்த்து மாட்டேங்குது? அதுதான் அது இல்ல, கல்யாணம் பண்ணிட்டோம். அது வந்து என்னன்னா, அது ஐ எம் கிரியேட்டிங் ஒன் கே ஃபார் மீ. பேக்வேர்ட்ல ஒரு கிரியேட் பண்ற மாதிரி எனக்கு ஐ வாஸ் திங்கிங். ஏன்னா வந்து என்னோட பாத் அது இல்ல.
அது it is written mean it could have been done earlier, but I thought so it is not written for me. Something else is written, so I have to run through it, then only I will reach to my destination. So I have to serve people, but in some way I am doing it. But another, the marriage is the one way to means go to next level. I can't able to accept. Is it that ki நம்ம மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் நம்ம வந்து அந்த அவசியம் நெக்ஸ்ட் இல்லை. லெவல்ல போய் இல்ல இட்ஸ் நாட் லைக் தட்ல. இப்போ இப்போ ஒரு ஃபேமிலி அந்த மாம் டேடுக்கு நம்ம பிறந்திருக்கோம், அம்மா அப்பாவுக்கு பிறந்திருக்கிறோம்னா இது வந்து ஆல்ரெடி ரிட்டன். இட் இஸ் நான் தான் ஏதோ சூஸ் பண்ணதுனாலதான் அந்த மாம் டேடுக்கு நான் பிறந்திருக்கேன். அவங்களுக்கு ஏதோ ஒரு கடவுப்பட்டிருக்கேன். தட்ஸ் த ரீசன் ஐ எம் ஸ்டேயிங் வித் தெம். இப்ப நான் அதுல இருந்து அந்த பாத்தை நான் முடிச்சிட்டேன், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை எல்லாம் முடிச்சிட்டேன்னா மை பாத் வில் பி ரெடி ஃபார் நெக்ஸ்ட் லெவல். அப்படித்தானே நம்ம அடுத்த ஜோனுக்கு நம்மள கொண்டுட்டு போகுது. ஃபைன், அவ்வளவுதானே உங்களோட கேள்வி? இப்போ ஒரு குருவும் ஆமா, அதுதான் என்னோட கேள்வி. மகிழ்ச்சி. ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன அந்த டொனேஷனுக்கு, ஹேர் டொனேஷனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா உங்களோட தோற்றமே ஒரு பெண்ணுக்கான அழகு அந்த ஹேர் தான். அப்ப அங்கேயே அதை கொடுக்கறதுக்கான நிலை வரும்போது நீங்க எந்த லெவல்ல மனநிலையில இருக்கிறீங்கன்றது புரியுது. வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு. ரெண்டாவது விஷயம், நீங்க கேட்ட கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னா, கல்யாணம் பண்ணாதான் அந்த விஷயம் அடைய முடியுமானா அப்படியும் கிடையாது. கல்யாணம் பண்ணாம அந்த விஷயத்தை அடைய முடியுமானா அப்படியும் கிடையாது. எதுக்கும் எதுவும் தடை கிடையாது. ஃபர்ஸ்ட் நீங்க தடைன்னு ஒண்ணு கிரியேட் பண்றதே உங்க மைண்டு தான். ஓகே. ஆனா ஒரு விஷயம் மாறும். எந்த லெவல்ல மாறும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க கொடுக்கக்கூடிய மொத்த கவனமும் வேற ஒரு இடத்துக்கு போகும். பட் அதுவும் இங்க தனு கரண புவன போகம்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். 4 விஷயங்கள் உங்களை தீர்மானிக்கும். நீங்க பிறக்கும் போதே எந்த இடத்துல எந்த உடல்ல பிறக்க போறீங்க, யாருக்கு பிறக்க போறீங்க, எந்த இடத்துல இருக்க போறீங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ போறீங்க, இப்படின்னு கூடிய அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு ஆல்ரெடி தீர்மானிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இந்த திருமண வாழ்க்கை அப்படின்றது நம்ம அழகா நம்மளோட வச்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா இல் அறம் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. இல்லறம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நம்மளோட வாழ்க்கைய. இல் அறம் அப்படின்னா இல்லத்தில் இருந்து கொண்டு அறம் செய்தல். அறம்ன்றதை நம்ம எதை சொல்றோம்? அறம் செய்யுங்க, அறம் செய்யுங்க, அறம் செய்யுங்கன்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த அறம் செய்தலுக்கு பின்னாடி இவ்வளவு விஷயத்தையும் நம்ம பேசுறோம். அப்ப இல்லறத்துல இருந்தா அறம்னு ஏன் நம்மளோட இதுல சொன்னாங்க அப்படின்னா, ஒன்லி செக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் கிடையாது வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை. குடும்பத்துல இருந்தால் அறம் செய்யணும். அந்த அறத்தின் அடிப்படையில தான் ஒரு விஷயமும் இங்க மாறும். இப்ப கணவனும் மனைவியும் சேர்ந்து அறம் செய்வதன் மூலமாக அந்த வீடு நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்தி நிலையை அடைய முடியும். இந்த அறம் செய்யறதுனால ஒரு அருள் சேரும். அந்த அருள் செய்யறதுனால அடுத்த கட்டம் 2 பேருக்குமே ஈஸியா இருக்குன்றதுக்காக அந்த காலத்துல ஒரு ஆண் வெளியே போய் அறம் தேடினான், வெளியே போய் அறம் செய்தான். இந்த பெண் வீட்டில் இருந்து அறம் செய்தாள். இந்த 2 பேருக்கும் இப்படி சரிசமமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருந்தது அவங்களோட மனநிலைக்கு தகுந்தாற் போல. அப்போ ஒரு 13 கடமைகள்ல இல்லறத்தானுக்கு உண்டான 13 கடமைகள்ல ஒரு ஒரு பிரம்மச்சரியனுக்கு அதாவது பிரம்மச்சரியம் அப்படின்னா படிக்கும் நிலை தான் பிரம்மச்சரிய நிலை. ஓகே. நித்திய பிரம்மச்சரியனாதான் எதுவுமே இல்லாம கல்யாண வாழ்க்கை இல்லாம போறது. நித்தியமாக பிரம்மமாக இருக்கக்கூடியவன் நித்திய பிரம்மச்சரி. இந்த படிப்புன்னு இருக்கும்போது அது கல்விக்கு உண்டான ஒரு நேரம். அந்த கல்விக்கு உண்டான ஒரு நேரம்ல உங்களால ஒரு விஷயத்த ஒருத்தனுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு அறம். ஒரு அநாத பிணம் இருக்கு அப்படின்னா அந்த அநாத பிணத்தை எடுத்து அதுக்கு உண்டான சடங்கு செய்யறது ஒரு அறம். சாப்பாடு யாராவது இல்லாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போடுறது ஒரு அறம். இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 13 அறம் இருக்கு. அந்த ஒரு அறம்ல உங்களை நீங்கள் பார்த்துக் கொள்வதும் ஒரு அறம். இது திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஓகே. அதனாலதான் அழகா நம்ம என்ன சொன்னாங்கன்னா இல் அறம் சொல்லி சொன்னாங்க. இல்லறத்தில் இருந்து கூட அறம் செய்தல். இதுக்கு எதுவும் தடை கிடையாது. இங்க இப்படி போனீங்கன்னா துறவரம் போனீங்க அப்படின்னா துறவரம் அதுவும் அறம் தான். துறவரம் அதுவும் அறம் தான். இங்க எதுவும் தடை கிடையாது. துறவரம் போனீங்கன்னா இங்க கையேர்ந்து சாப்பிடக்கூடிய நிலைக்கு நீங்க உயர்ந்துடணும். எதுவும் உங்களோட கிட்ட பெருசா திங்க் பண்ணக்கூடாது. இங்க போயிட்டு கணவனை பத்தி ஐயோ நம்ம இதை பண்ணாம வந்துட்டுமே, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ணாம வந்துட்டுமேனா இந்த இடத்துல இன்னும் நம்ம தகுதி பெறல. அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டோம்னா போய்க்கலாம். மனம் இன்னும் அதுக்காக ஏங்குச்சுன்னா இன்னும் அதுக்குள்ள இருக்கும்னு அர்த்தம். அப்ப இந்த ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா என்னால அந்த விஷயத்தை கிரியேட் பண்ண முடியாதுன்னா கிடையவே கிடையாது. கிரியேட் பண்ணலாம், தாராளமா கிரியேட் பண்ணலாம். அப்ப எதுவும் தடை கிடையாது. ஃபர்ஸ்ட் அங்க இருந்தா அது பண்ண முடியாதா, இங்க ஏன் தேவையில்லாம நம்ம ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்லாம் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் நீங்க நினைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அது வாய்க்காது. எப்படி விவேகானந்தருக்கு வாய்க்கலையோ, எப்படி ரமண மகரிஷி ஐயாவுக்கு வாய்க்கலையோ, எப்படி யோகானந்த பரமஹம்சருக்கு வாய்க்கலையோ அது மாதிரி வாய்க்காது. எப்படி ராமகிருஷ்ணருக்கு வாய்ச்சதோ அந்த மாதிரி ஒரு சித்தரையும் இப்படி சொல்லிட்டு போலாம். அவங்களுக்கு எல்லாம் வாய்த்த நிலை, இவங்களுக்கு வாய்க்காத நிலை. அவ்வளவுதான். வாய்க்காதுன்னா வாய்க்காது. உங்களுக்கு எத்தனை பேர் திருமணம் செய்யாம இருக்காங்க தெரியுமா? முடிவு பண்ணி கல்யாணத்துக்கு அவ்வளோ பொண்ணு பார்த்து
கடைசியில வந்து கூட திரும்ப நின்று போயிடும். அவங்களுக்கு அது வாய்க்கல. அப்போ அது இயற்கை ஏற்படுத்தக்கூடியது. அதை அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா அங்க வேற மாதிரி ப்ராசஸ் நடக்கும். இந்த திருமணத்தை பத்தி பேசணும்னாலே நான் நிறைய விஷயங்கள் பேசுவேன். ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பின்னாடி இதனால என்ன வரும் உங்களுக்கு, அதுல என்ன உருவாகுது அப்படின்றதுல இருந்து எல்லாமே பெரிய விஷயம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றது. அதனால ஒரே சிம்பிளா அப்படின்னா எதுவும் எதுக்கும் தடை கிடையாது. இங்க ஒரு விஷயத்தை நீங்க கிரியேட் பண்றீங்க மட்டும் ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஏன்னா அது உங்க மேல குற்றத்தை நீங்க போட்டுக்கிறீங்க. நான் இங்க ஒண்ணு கிரியேட் பண்றேன் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்க என்ன நான் இந்த இந்த காலத்துல நான் என்ன அறம் செய்ய முடியும். ஒரு உயிருக்கு நீங்கள் செய்யக்கூடியது அறம் தானே. ஒரு 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 கணவனுக்கு நீங்க செய்யக்கூடியது அறம் தானே. அப்ப அந்த அறம் செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்துருமே. இப்ப கணவனுக்கு ஒண்ணு பண்றீங்க, தன்னிலை இழந்துதானே மனைவிக்கு பண்றீங்க. அப்ப அது ஒரு அறம். ஏன்னா அதுவும் இதுவும் இல்ல, அது வேறு உயிர். அந்த அந்த வேறு உயிருக்காக உங்களோட உயிரை கூட இழக்கிறதுக்கு துணிச்சல் வருது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா அது அறம் தான். அதனால நீங்க அதை பத்தி ஒரி பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. அறத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா அருள் வந்தே தீரும். தேங்க்யூ சோ மச். நன்றிகள். நன்றிகள் லலிதா. சந்திப்போம். பை பை, டேக் கேர். ஃபியான்சியை நல்லா பாத்துக்கிறாங்க. உள்ளதான் இருக்காங்க. எல்லா கிளாஸ்லயும் உள்ள இருப்பாங்க. மார்னிங் செஷன்லயும் உள்ள இருப்பாங்க, ஈவினிங் செஷன்லயும் உள்ள இருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. நிறைய பேர் ஆன்சர் டவுன் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. குமாரசாமி, சுசித்ரமா சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். எப்படி இருக்கிறீங்க தம்பி? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கேன். சந்தோஷமா. இது சந்திர மூலிகையும் புதன் மூலிகையும் மகனுக்கு கேட்டிருந்தேன் தம்பி. ஆபீஸ்ல உங்களுக்கு அந்த ஆடியோ அனுப்பிச்சிருந்தீங்களா? நான் பூ அனுப்பிட்டேன். நான் உங்களோட கதைச்சு அடுத்த வினாடி அனுப்பிட்டேன் அனுப்பிட்டீங்களா? தம்பி. சரி, அப்போ அது ஆமா. எடுத்து கொரியர் பண்றதுக்கு ப்ராசஸ் பண்ணிருப்பாங்க. நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்னன்னு அப்டேட் பண்ண சொல்றேன். ஓகே தம்பி. நன்றிகள்மா. ஓகே, நன்றி. எழில், எழில் சொல்லுங்க. எழில் சொல்லுங்க. மியூட் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. சார் வணக்கம் பிரதர். வணக்கம் வணக்கம் வணக்கம், சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு என்ன ஒரு பிளாக் இருந்துட்டே இருக்கு. நானும் இதை கத்துக்கிறேன் அதை கத்துக்கிறேன்னு ஏதோ பண்றேன். ஸோ ஆனா எல்லாம் லேர்னிங்லேயே இருக்கு. அடுத்த ஸ்டெப் போக மாட்டேங்கிறேன். ப்ரொகாஸ்டினேஷன் சொல்றதா, சோம்பேறித்தனம்னு சொல்றதா, எனக்கு புரியவே மாட்டேங்குது. ஏதோ பண்ணணும்ட்டு இது எக்கச்சக்கமா எல்லாத்துக்கும் பே பண்ணி இதை ஒவ்வொரு கிளாஸா அட்டன் பண்றேன். ஆனா இருக்கிற நிலையில இருந்து மாற்றமே இருக்கல. என்ன பிரச்சனை? எப்படி? என்ன சார்? அப்ளை பண்ணாதான் மாறும். உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம். ஓகே, சரி. அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, அனலைஸ் பண்ணுங்க. சொல்றேன்னு எல்லாருக்குமே அது இருக்கும், உங்களுக்கு மட்டும் இல்ல இல்ல கிடையாது. புரியுது. பட் எனக்கு ஷிஃப்ட் டியூட்டில போறேன், காரணம் சொல்லிக்கிறேனாங்கிறது எனக்குமே அந்த டவுட் வருது. ஆனா இந்த ஏஜ்ல இவ்வளவு கத்துக்கணும்னு நினைக்கிற நம்ம அடுத்த லெவல் போக மாட்டேங்கிறமேன்னு புரிய மாட்டேங்குது. அதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க கத்துக்கணும்னு நினைச்சதுக்கே மிகப்பெரிய பாராட்டு உங்களுக்கு. ஓகே, பட் கத்துக்கிட்டதா மட்டும் இல்லாம இன்னைக்கு நான் ஒரு போறேன், 10 கிளாஸ் போறேன், கத்துக்கிட்டேன், அப்ளை பண்ணலன்னா நோ யூஸ். இந்த நேரத்துல நான் கத்துக்கிட்டது எனக்கு மறந்துடும். நேரத்தை தான் நான் வீணடிச்சிருக்கேன். அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய நீங்களே உங்களை காரணம் சொல்லிக்கிறீங்க. இதனால அப்படி பண்ண முடியல, அதனால என்னால இதை செய்ய முடியலன்னு உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்களே கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அதனால அப்படி இல்லாம நீங்க உங்களை அனலைஸ் பண்ணுங்க, நீங்க அதை பண்ணுவீங்க. ப்ரியாரிட்டி எப்போ கொடுக்குறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிக்கும். எப்படி பிரேக் பண்றதுன்னு ஏதாவது டிப்ஸ் கொடுக்க முடியுமா? ஏன்னா ஃபேமிலிக்குள்ள இருக்கும். இந்த கிளாஸ்லயே ஏகப்பட்ட வாட்டி அந்த டிப்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நானு. எப்போ ஒண்ணுத்த பண்ண வேண்டாம்னு ஒண்ணு சொல்லுதோ அப்ப அதை நான் பண்ணுவேன்னு துணிச்சலா பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படிதான் ஒன்றத்தை கிரியேட் பண்ண முடியும். மைண்ட் அண்ட் பாடி ரெண்டா பிரிச்சுக்கணும். மைண்ட் பண்ணுன்னு சொன்னா பாடி பண்றதுக்கு அது கஷ்டப்படும். பாடி அதுக்கு தயாரா இருக்கணும். அப்ப என்ன, உங்களுக்கு பிசிக்கலாவும் நீங்க ஃபிட்னஸா இருக்கணும், மைண்ட் ரீதியாகவும் உங்களுக்கு ஃபிட்னஸ் வேணும். அப்ப ரெண்டுத்துக்கும் வேணும்னா ஃபர்ஸ்ட் மெடிடேட் பண்றது மைண்டு ஒன்றுத்த உங்களை காம் பண்ணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றது பாடியை காம் பண்ணும். அப்போ தூங்குறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில விஷயங்கள், காலையில எந்திரிக்கும் போது செய்ய வேண்டிய சில விஷயங்கள்னு மாற்றும் போது கான்சியஸ் சப்கான்சியஸ் மைண்ட்ல ஒரு ரீப்ரோக்ராம் பண்றீங்க. அப்ப ரீப்ரோக்ராம் பண்ணும்போது இந்த மசில் மெமரியில ஒரு சேஞ்சஸ் வரும். ஆல்ரெடி இதெல்லாம் பண்ண வேண்டாம், இதனாலதான் இது நடக்குது, அதனாலதான் இது நடக்குது அப்படின்னு ஒரு காரணம் உங்களுக்கு நீங்க சொல்றவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த மசில் மெமரி என்ன பண்ணும்னா அதை பண்ண வைக்கும்.
அதனால சில ப்ராக்டிசஸ் மூலமா தான் திரும்ப அதை சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்கும் ப்ராக்டிஸ் தான் வேணும். அது பண்றேன் ஆக்சுவலா. ஏர்லி மார்னிங் எழுந்திருக்கிறது, 4 மணிக்கு எழுந்திருக்கிறது, மார்னிங். எழுந்திருக்கிறதுனால அதை தான் நான் சொல்லுவேன். பல பேரோட கேள்வியும் என்னன்னா, எத்தனை பேப்பர் போடுறவன் எந்திரிக்கிறான், பால் போடுறவன் எந்திரிக்கிறான், இல்ல, டீ ப்ராக்டிஸும் பண்றேன் சார். ப்ராக்டிஸ் மெடிடேஷன் பண்றேன் ஓரளவு. சொல்றேன். எந்த அளவுக்கு அதை பண்றோம் அதுதான் உங்க ஒரு விஷயம். எந்த ஓகே. அளவுக்கு டெடிகேட்டா பண்றோம். இங்க பாருங்க, ஒரு 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 கல்லை நான் ஒரு தட்டு தட்டுறேன். அந்த கல்லை நான் போயிட்டு வர்றதுக்குள்ள ஒருத்தன் உடச்சே வச்சிருக்கிறான். அப்படின்னா நான் இங்க தட்டுனது ஒரு தட்டு, ஒரு நாளைக்கு ஒரு தட்டு தட்டினா அவன் ஒரு 1000 தட்டு தட்டினானா 1000 நாளுக்கு அப்புறம் தான் அது உடையும். அவன் 1000 தட்டு ஒரே நேரத்துல தட்டிட்டானா இன்னைக்கே உடைஞ்சிரும். ஸோ நம்ம எவ்வளவு அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான் அங்க மேட்ரு. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்போ இந்த விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? இதுல நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், அதனால நிறைய எனக்கு கிடைக்கும். நீங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்களோ அதுக்கு தகுந்தாற் போல கிடைக்கும். கிடைக்காமலாம் யாருக்குமே இருக்காது, எல்லாருக்கும் கிடைக்கும். எவ்வளவு டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்றோம், அவ்வளவுதான் அங்க மேட்ரு. இப்ப நீங்க உங்களோட ஒர்க்கை பத்தி எனக்கு கேட்ட தெரியாது, ஏன்னா நீங்க அதுல அதிகமான டைம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இங்க நேரத்தை பொறுத்து, ப்ரியாரிட்டியை பொறுத்து தெரிஞ்சு கொள்ளக்கூடிய விஷயமும் அமையக்கூடிய விஷயங்களும் அமையும். உங்களுக்கு இருக்கக்கூடியது காரணம், அந்த காரணத்தை நீங்க மாத்திக்கிங்க, விஷயங்கள் நடக்கும். நன்றி. ராதா அண்ட் சசிகுமார் நாளைக்கு பேசிக்கலாம். கீதா கடைசியா கீதா அவங்களா? ஆமா, கீதா அவங்களோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ராதாம்மா நேத்து உங்களை நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டேன்னா, சரி சசிகுமார் அவர் பேசிக்கலாம், ராதா அவர்களோட கடைசியில் என் பண்ணிக்கிறேன். கீதா அவர்கள் சொல்லுங்க. எங்க வீட்ல வந்து இப்ப கேக்குதுங்களா? கேக்குதுமா, சொல்லுங்க. எனக்கு இப்ப கல்யாணம் ஆகி 25 வருஷம் ஆச்சு. எங்க நாத்தனார் வந்து ஃபேமிலி இஷ்யூ அவங்க வீட்ல இருந்ததுனால எங்க மாமியார் வந்து அவங்களை கூட்டிட்டு வந்து எங்களோடயே கொஞ்சம் வச்சுட்டாங்க. குயிக்கா முடிச்சிடலாமா? குயிக்கா முடிச்சிடலாம். கொஞ்சம் எலாபரேட் பண்ணி சொல்லாம கொஞ்சம் குயிக்கா அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்லுங்க, என்ன மாதிரின்றது. சரிங்க. இப்ப அவங்க என்னன்னா, இப்ப அவங்க குழந்தையும் பெருசாகி வேலைக்கு போகுது. ஆனா எது பேசினாலுமே அவங்க பேசுறதுதான் நாங்க கேட்கணும்னு நினைக்கிறாங்க. நாங்க ஏதாவது ஒண்ணு தடை சொன்னோம்னா, நான் இங்க இருக்கிறனால தானே நீ இந்த வார்த்தை எனக்கு சொல்ற அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. இப்ப எப்படி மாத்த முடியும்னு நினைக்கிறீங்க? அதுதான் எனக்கு தெரியல. எனக்கே அதுக்கு பதில் தெரியாது. அதுதான் நான் என்னைக்கும் சொல்லிட்டது என்னன்னா, இங்க மத்தவங்களுக்காகவே தான் போராடுறோமே தவிர நம்மளோட அகத்தை மாத்துறதுக்கு தான் நம்ம போராடணும். மத்தவங்களால மாத்த முடியாதுமா. சரி. மத்தவங்கள மாத்தவே முடியாது. அவங்களுக்கு ரியலைசேஷன் வர்ற வரைக்கும் மத்தவங்கள மாத்தவே முடியாது. அதனால அங்க மாத்துறதுக்கு பதிலா உங்களை மாத்துறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸி. நம்ம கிட்ட ஒரு விஷயத்த மாத்துறது ஈஸியா, நம்ம கிட்ட இருக்கிற பொருள்ல ஒரு விஷயத்த நோண்டுறது ஈஸியா, இல்ல மத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை நோண்டுறது ஈஸியா? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பொருளை ஹேண்டில் பண்றதா நம்மளுக்கு ஈஸி. அதனால நம்மள மாத்திக்கிங்க. இன்னைக்கு இவங்களை ஹேண்டில், இப்ப அவங்கள மாத்தணும்னு நினைக்கிறீங்க, 2 பேரை மாத்திட்டீங்க. புதுசா இன்னொருத்தவங்க வராங்க, அவங்களும் ஒரு விஷயத்த பண்றாங்க, திரும்ப அவங்கள மாத்துவீங்களா? சரி, அது போயிடுச்சு. திரும்பவும் ஆபீஸ்க்கு ஒரு இடம் போறாங்க, ஆபீஸ்ல ஒரு சூழல் அமையும், அப்ப அவங்கள மாத்துவீங்களா? ஆபீஸ்ல மாத்திட்டீங்க, திரும்ப பஸ்ல வரும்போது ஒருத்தன் ஒரு மாதிரி நடந்துப்பான், அவங்கள மாத்துவீங்களா? எத்தனை பேர் நம்மளோட வாழ்க்கையில மாத்துறது? இப்ப இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு இடத்துல மாத்தினா எல்லாமே மாறிடும். அது நம்ம தான் இங்க மாத்தினீங்கன்னா எல்லாமே மாறும். மத்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா அது கிடைக்காதுமா. ஏகப்பட்ட இடத்துல இது பல பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், அது அப்ப புரியாது. ஒரு கட்டத்துக்கு மேல அடி வாங்கி அடி வாங்கி அதனால ஒரு பெயின் வந்து அதுக்கப்புறம் எப்ப இங்க எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஒரு ஃபீல் வரும்போது அங்க அப்புறம் அவங்கள மாத்திப்பாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி தான் போறேன், ஆனாலுமே அவங்க வந்து ரொம்ப காயப்படுத்துறாங்க. புரியுதுமா, எனக்கு புரியுது. நீங்க சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சுது நீங்க எந்த நிலையில இருந்து சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனா உங்களுக்கு ஒரே ஒரு உபதேசம் தான், நீங்க யார் போயிட்டு நீங்க அழுது நீங்க அவங்ககிட்ட புலம்புனாலும் அது மாறாது. அப்போதைக்கு சே அழுறாங்களே, கொஞ்சம் வருத்தப்படுறாங்களே, சரி நம்ம மாறிக்கலாம் அப்படின்னு அப்ப அவங்களுக்கு மனம் சொல்லும். திரும்ப அது மனம் தானே, அவங்களோட நிலைகள் என்னவோ திரும்ப அப்படிதான் அது ஆட்டம் காட்டும். அது அப்படிதாம்மா, அது டிசைன் அப்படிதாம்மா. இப்போ நீங்க சொன்னா என்ன காயப்படுத்துறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல, இப்ப அவங்க கிட்ட சொன்னா அவங்க என்ன காயப்படுத்துறாங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப 2 சைடு பார்த்தாலும் உங்ககிட்ட கேட்கும்போது உங்க சைடு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த சைடு கேட்கும்போது அந்த சைடு நியாயம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால அவங்கவுங்க அவங்களோட தரப்புல தான் நிப்பாங்க. அப்ப நம்மள இங்க எப்படி பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, அவ்வளவுதான். இங்க பாருங்க, கல்வி நிலை, கல்வி பருவம்னு ஒரு பருவம், அதுக்கப்புறம் வாழும் பருவம், அப்புறம் ஓயும் பருவம், அப்புறம் முற்றும் ஓயும் பருவம். இந்த முற்றும் ஓயும் பருவம், அந்த ஓயும் பருவம் வரும்போது நம்ம இங்க என்ன பண்ணிக்கணும், ஓய்வு நிலைகளை கொண்டு போய்க்கணும். முற்றும் ஓயும் பருவம் ஒண்ணு வரும். இப்ப இந்த ஓயும் பருவம் வரும்போதே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மத்தவங்களோட விஷயங்கள்ல தலையிடவே கூடாது. நீங்க தலையிடுறீன்னு சொல்ல, அப்படி இருந்தா மாத்திக்கிங்கன்ற. இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்ப இவ்வளவு நாளா உங்களோட பையனுக்கு நீங்க சமைச்சு போட்டுருக்கீங்க, உங்களோட பொண்ணுக்கு நீங்க சமைச்சு போட்டுறீங்கன்னா, அடுத்த ஒரு நிலை வரும்போது அவங்களோட வாழ்க்கைக்குள்ள அவங்க முடிவு பண்றது, அவங்க குடும்பத்துக்குள்ள என்ன முடிவு பண்றாங்களோ அதை தான் அவங்க பண்ணுவாங்க.
இப்போ உங்களோட கணவருக்கு உங்களோட ஃபேமிலியில நீங்க எப்படி ஒரு டிசிஷன் எடுத்தீங்களோ அப்படிதான் அவங்க ஃபேமிலிக்குள்ள அவங்க டிசிஷன் எடுப்பாங்க. அது ஓயும் நிலை. அதனாலதான் நீங்க அந்த இடத்துல இருந்து விலகிக்கணும். குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது ஒரு மாமியாராக இருக்கக்கூடியவங்க அந்த நிலையில இருந்து விலகிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க பிரச்சனை இருக்காது. ஏன்னா அது டிசைன் அப்படித்தான். இப்பயும் அவங்களோட வாழ்க்கையை நம்ம வாழ்ற மாதிரி தான் அவங்களுக்கு தோணும். நீங்க ஏதாவது போய் ஒரு சஜஷன் சொன்னாலோ இல்ல ஏதாவது பண்ணாலோ நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நடக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த முதுமைன்னு ஒண்ணு வரும்போது நீங்க வந்து எப்படின்னா இந்த இந்த ஒரு வருடத்திற்கு நம்ம வந்து அவுடேட்டட் தான். புரியுதா நான் சொல்றது? இப்ப நான் இது ஒரு நிலைக்கு போகும்போது எனக்கு ஒரு 50 வயது 60 வயது ஆகும்போது நான் அவுடேட்டட். அப்ப கூட கிடையாது. இப்போ ஒரு 10 வயசு பையனை கேளுங்க, நான் அவுடேட்டட். அதனால எனக்குன்னு ஒரு இடம் இருக்கும்போது நாங்க ஆடலாம். என்னை தாண்டின ஒரு இடம் வரும்போது அது முற்றிலுமாக விலக்கிக்கிறதுன்றது சிறப்பு. அதுக்குதான் கல்வி பருவம், வாழும் பருவம், ஓயும் பருவம். ஓயும் பருவம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா யார் யார்கிட்ட எந்தெந்த பொறுப்பு இந்த கொத்து சாவியை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஃப்ரீ ஆயிக்கணும். அப்புறம் முற்றிலும் ஓயும் பருவம். அது டோட்டலா இது ஆயிக்கணும். இப்ப திரும்பவும் இன்னும் அந்த சாவியை நம்ம கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு கேள்வி வரும். உங்களுக்கு எது கூட கனெக்ட் ஆகுதோ நீங்க கனெக்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைன்னா குடும்பத்துல என்னைக்கும் அது போகவே போகாது. ஃப்ரீயா இங்க பாருங்க, இன்னும் நல்லாவே நீங்க நடந்துகிட்டாலும் இங்க பாருங்க எதுவுமே உங்க அம்மா பேசவே மாட்டாங்கன்னு கூட சண்டை வரும். எல்லாத்துலயும் இருந்து சண்டையை கிரியேட் பண்ண முடியும். அப்ப என்னன்னா ஓகே அவ்வளவுதான் அவங்களோட இதுன்னு சொல்லி நம்மள ஃப்ரீ பண்ணிக்கோங்கம்மா. எப்படி ஃப்ரீ பண்ண முடியுமோ பாட்டு கேட்கறதா இருக்கட்டும், இறைவனை வழிபடுறதா இருக்கட்டும், இல்ல உங்களுக்கு எது இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குதோ அது பண்றதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்றது மூலமாக தான் நீங்க வெளியே வர முடியும். வேற எந்த வகையிலும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. புரிஞ்சுதா? உங்களுக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குதோ பண்ணுங்க. டிவி பார்க்கணும்னு சந்தோஷமா இருக்கா பாருங்க. டிவி பார்க்கணும் சந்தோஷமா இருக்கா பாருங்க. என்ஜாய் ஏதோ ஒன்று பேரம்பத்தி கூட விளையாண்ட எனக்கு சந்தோஷமா இருக்கா அதை பண்ணுங்க. இல்ல அவங்க கூட விளையாட விட மாட்டாங்க அது கூட என்கிட்ட கொடுக்க மாட்டாங்கன்னு இருக்கா, வேற என்ன பண்ண முடியுதோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு எதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நிலை மாறிக்கும். ரொம்ப நன்றி தம்பி. நன்றிங்கம்மா. ராதாசிங் உங்களை மட்டும் பேசிட்டு இது பண்ணிடுறேன். ராஜேஷ் பிரபு, சாரி சுரேஷ் பிரபு அவங்க எல்லாம் நாளைக்கு பேசுறோம். நீங்க வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் பேச வைக்கிறேன். வணக்கம் வணக்கம்ப்பா. நல்லா இருக்கேன் நான். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. உங்க அம்மா அப்பாவுக்கு தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா எப்பேற்பட்ட ஒரு நீங்க உங்களோட பேச்சு, உங்களோட நிதானம், உங்களோட பொறுமை, அதோட நீங்க ஒவ்வொருத்தரும் இந்த கேள்வி பதிலுக்கு பதில் சொல்றது, ஞானம், இதெல்லாம் நீங்க எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க இந்த வயசுல? எனக்கு பெரிய பெரிய ஆச்சரியமா இருக்கு உங்களை நினைச்சு பார்க்கல. புத்தகம் கூட படிக்க மாட்டேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க எதுல இருந்து இவ்வளவு தூரம் கத்துக்கிட்டீங்க? கேட்பேம்மா, நிறைய கேட்பேன். ஆடியோ கேட்பேன். எனக்கு கேட்கறது, மற்றவங்க பேசுறது கேட்கறது ரொம்ப பிடிக்கும். இப்போ கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருவான்மியூர் வரைக்கும் போயிட்டு வந்திருந்தேன். நான் வந்ததே கிட்டத்தட்ட டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7 தான் நான் வந்தேன். 8 மணி கிளாஸுக்கு 7 தான் நான் ரீச் ஆனேன். போகும்போது அவங்களோட வாழ்க்கையை பத்தி கேட்டுட்டே போவேன். எனக்கு அது பிடிக்கும். அவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்குது, அப்ப அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இப்படின்னு கொஞ்சம் யோசிச்சேன்னா அதுக்கு உண்டான பதில் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்பட்டிருக்கும்ல. இப்போ எங்களோட குடும்பத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் எங்களோட குடும்பத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும்ல. அப்ப அந்த இடத்துல ஏன் இப்படி நடக்குதுன்னு நான் அனலைஸ் பண்ணுவேன். அதுக்கு அடுத்து அது அங்க அனலைஸ் பண்ணா அங்க ஒரு பதில் கிடைக்கும். அந்த பதிலை வச்சுதான் உங்ககிட்ட நான் பேசுறேன். மத்தவங்களோட குடும்பத்தை பாக்குறேன், பேசுறேன்ல, நான் ஒன் பேசுறேன். அப்ப அதுல எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு இருக்கும். அதை தாண்டி என்ன அப்படின்னா என் கூட இருந்து இறைவன், என் கூட மட்டும் இல்ல உங்க கூடயும் இருந்து இறைவன் செயல்படுறாரு. இறைவன் பேசுறத கேட்போம். அமைதி நிலைக்குள்ள போனா ஆட்டோமேட்டிக்கா அது ஒன்று சொல்லும். இப்ப கண்ணை மூடினா இவங்களுக்கு இதை கேளுன்னு சொல்லும். அப்படி கேட்டனா அது அவங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். அப்போ இன்னொன்னு ஒரு சூட்சம தன்மையில இருந்து என்னோட குரு என்னை வழி நடத்துறாங்கன்றதும் நான் சொல்லுவேன். அதே மாதிரி நான் எங்கெங்க இருந்து எல்லாத்தையும் கத்துட்டேன். நான் இலங்கை ஜெயராஜ் ஐயாவோட ஸ்பீச் நான் ரொம்ப கேட்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள், இப்ப நான் உங்ககிட்ட பேசுற விஷயங்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு முக்காவாசி விஷயங்கள் அவர் எனக்குன்னா எனக்கு இல்ல, அவர் பேசின விஷயங்களை கேட்டதுனால எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அதை எடுத்து கொண்டு போய் அனலைஸ் பண்ணும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அவ்வளவுதான், சிம்பிள். ரொம்ப நன்றி. நீங்க எங்க மருமகன் கல்யாண சமயத்துல நான் ஆசீர்வாதம் கேட்டிருந்தப்போ நீங்க இப்போ இது பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லபடி சிறப்பா எல்லாம் நடந்துச்சு. அதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்போ என்னோட தம்பி பையனையும் இதுல இந்த கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன். அவனும் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் மாறிட்டு வரான். அதுக்கும் ரொம்ப நன்றி. எல்லா விஷயமே நல்லபடியா நடக்கு. அதோட இப்ப நீங்க இதுக்கு முந்தி ஒரு அம்மாட்ட பேசுனீங்க, அந்த அம்மா நிறைய நான் படிக்கேன், பே பண்ணுதேன், எனக்கு ஆனா எதுவுமே இதாக மாட்டேங்குது. அதே மாதிரி நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்க அவங்களுக்கு சொன்ன பதில் தான் எனக்கும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் ரொம்ப சந்தோஷம். நன்றி. உங்களோட நான் இணைஞ்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றிகள்மா, நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஓகே, சுரேஷ் என் அண்ட் பிரபு நாளைக்கு பேசிடலாம்.
அண்டு கார்த்திகா கூட ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க முடியல, அதுக்குள்ள ஹேண்ட்ஸ் டவுன் போயிடுச்சு இல்லையா கார்த்திகா? நாளைக்கு பேசிடலாம். ஓகே, டன். வந்துடுவீங்களா நாளைக்கு? ஓகே, நன்றிகள். உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம். நர்மதா, வாய்ஸ் நோட் போடுங்க. பல கேள்விகள் இருந்தால் வாய்ஸ் நோட் போடுங்க. ஓகே, நாளைக்கு வந்து இந்த செஷன் எப்படி இருந்தது, இன்றைய செஷன்ல இது வரைக்கும் நடந்த நாட்கள் எப்படி கழிந்தது, எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கூடிய ஃபீட்பேக்ஸ் நாளைக்கு உங்ககிட்ட இருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, லவ் யூ ஆல். மீண்டும் இறைவனின் அருளால் நாளைய தினம் சந்திப்போம். டேக் கேர். குட் நைட். நல்லா தூங்குங்க. ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டேன். என்ன பண்றது, எல்லாருக்கும் பதில் சொல்லலாம். அதனால தான் உங்களுக்கு அட்டண்டன்ஸ் எப்பயோ கொடுத்துட்டேன். இருக்கிறவங்க இருங்க, இல்லை கிளம்புறவங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இருந்தாலும் அன்புல இல்ல சகோ, இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ல நிறைய நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். ஆக்சுவலா போர் எல்லாம் இல்ல, உண்மையாவே நிறைய இன்புட்ஸ் இதுலயும் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். நன்றிகள் நன்றிகள் நன்றிகள். அந்த அம்மாவுக்கு ஒரு விஷயம் தான், அவங்க எக்ஸிட் ஆயிட்டாங்களான்னு எனக்கு தெரியாது. வாழ்க்கை அவ்வளவுதான், அப்படித்தான் இருக்கும். இப்ப நான் முதுமை அடையும் போதும் அப்படித்தான், யார் முதுமை அடைந்தாலும் அப்படித்தான். அதனால இது உங்களுக்கு மட்டும் வந்தது இல்லைன்றதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்குங்க. லைஃப் அப்படிதான். இறைவனை பிடிச்சிக்குங்க. அதனால ஒரு கட்டத்துக்கு மேல, ஒரு வயதுக்கு அப்புறம் இறைவன் இறைவன் போறதுக்கான காரணம் என்னன்னா, இங்க ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைப்படுது. ஓகே, அங்க நம்ம போகும்போது ஆட்டோமேட்டிக்கா மாறிக்கும். அங்க எல்லாத்தையும் ஒப்படைச்சிருங்க, அவ்வளவுதான். நன்றிகள். லவ் யூ ஆல். சந்திப்போம் மீண்டும் இறைவனின் அருளால். டேக் கேர். ஓகே, குட் நைட் குட் அண்ணா. நைட் சகோ, நன்றி. குட் நைட் நான் குருவே சரணம். குருவே சரணம். குருவே சரணம். ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. நன்றிகள் நன்றிகள். லவ் யூ ஆல். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.